ஹலோ மக்களே. ஸோ நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கெமிஸ்ட்ரி 180 சீரீஸ் நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி 180 சீரீஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை நான் ஃபஸ்ட்டு ப்ரீஃப் அப் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் ஸ்டார்ட் வித் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓரோ சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கான்செப்டில் இருக்கிற ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு சாப்டருமே டிஸ்கஸ் பண்ணி போகலாம். அது முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சீரீஸ் நம்ம லான்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுலேயுமே இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எடுத்து அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸில் இருக்கிற தியரி, பேசிக்கான தியரிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது முடித்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் இது முடித்ததுக்கப்புறம் ஃபைனலி வி வில் எண்ட் அப் வித் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுதான் நம்ம இந்த கெமிஸ்ட்ரி 180 சீரீஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸில் வச்சு நம்மளோட பிளான். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. பிகாஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷன். ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வித் தட் வி வில் மூவ் இன் டு த சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் நீட்டுக்கு 1-2 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்கடா. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நான் ஒரு 8 ஹெட்டிங்க்கு கீழே நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த 8 ஹெட்டிங் எடுக்கும்போது ஒவ்வொரு ஹெட்டிங்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அந்த ஹெட்டிங்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த 8 ஹெட்டிங்ஸ் என்னலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மோல் கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் காம்போசிஷன், அதுக்கப்புறம் எம்பிரிக்கல் ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் கான்செப்ட், இனி determination of equivalent weight, determination of molecular weight, stoichiometric calculation, and finally the mole concept in solution. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா அப்படின்னா நம்ம மோல் கன்செப்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் அண்ட் அதில் இருக்கிற ஈஸி, மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்டா. ஓகே, ஸோ மோல் கன்செப்ட்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா கேல்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு ஒரு சர்டைன் ஃபார்முலாஸ் இருக்குடா. ஓகே, ஸோ அதை நான் ஒரு 4 கேஸை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் நம்பர் 1. ஸோ கேஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கொஸ்டினில் ஒரு ஆட்டம் இல்லைனா ஒரு மாலிக்யூலோட வெயிட் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோ. கொடுத்துட்டு உங்ககிட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இஃப் வெயிட் இஸ் கிவன், சரியா? அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகே, கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகே, ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் டேர்ம். ஓகே, ஒரு மோலார் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம், சரியா? ஒரு ஆட்டத்தோட மோலார் மாஸை சொல்கிற பேர் தான் என்னதுடா? ஆட்டத்தோட மோலார் மாஸை சொல்கிற பேர் தான் கிராம் அட்டாமிக் மாஸ். ஓகே, அதுவே ஒரு மாலிக்யூலோட மோலார் மாஸை சொல்கிற பேர் தான் என்னது? இட் இஸ் கிராம் மாலிகுலார் மாஸ். ஓகே, ஸோ மோலார் மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டத்துக்கு மோலார் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் கிராம் அட்டாமிக் மாஸ், மோலார் மாஸ் ஆஃப் அன் மாலிக்யூல் இஸ் கால்ட் அஸ் கிராம் மாலிகுலார் மாஸ். கிளியரா? அப்போ இந்த ஃபார்முலாவை நான் கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணுறேன்டா. இப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார் அன் ஆட்டம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, சரியா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார் அன் ஆட்டம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை என்னதுடா? மோலார் மாஸுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதலாம்? கிராம் அட்டாமிக் மாஸ்ன்னு எழுதலாமா? ஓகே, அதுவே ஒரு மாலிக்யூலுக்கு கேட்டாங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே, அதுவே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபார் அன் மாலிக்யூல் கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை கிராம் மாலிகுலார் மாஸ். ஓகேவாடா? அப்போது வெயிட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆட்டமாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் பை கிராம் அட்டாமிக் மாஸ். மாலிகுலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிவன் மாஸ் டிவைடட் பை கிராம் மாலிகுலார் மாஸ். கிளியராடா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் கேல்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஃப் வெயிட் இஸ் கிவன். கிளியர் தானடா? ஓகே, இனி நெக்ஸ்ட்டு கேஸ் நம்பர் 2. ஓகே, கேஸ் நம்பர்
2. ஸோ கேஸ் நம்பர் 2ல் எப்படின்னா இப்போ கொஸ்டினில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸோ இல்லைனா நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸோ இல்லைனா நம்பர் ஆஃப் அயோன்ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இஃப் கேஸ் நம்பர் 2ல் இஃப் நம்பர் ஆஃப் entities is given. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். கிளியரா? அப்போ இந்த நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இட் கேன் பி என்னதுரா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், நம்பர் ஆஃப் அயோன்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். கிளியரா? ஸோ அவகாட்ரோ நம்பர் நமக்கு தெரியும் என்னதுரா அவகாட்ரோ நம்பர் இஸ் அ கான்ஸ்டன்ட். இனி அதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் 6.023 into 10 to the power 23. ஓகே, ஸோ அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவாடா? இனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் ஆட்டத்தோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுரா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை என்னது அவகாட்ரோ நம்பர். அதுவே ஒரு மாலிக்யூலோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்னதுரா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை number of molecules divided by Avogadro number. ஓகே, இனி அதுவே அயோன் கேட்டிருந்தாங்கன்னா என்னதுரா நம்பர் ஆஃப் அயோன்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். ஓகே, ஸோ கேஸ் நம்பர் 1 என்னதுரா வெயிட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். அதுவே இனி கேஸ் 2ல் நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். ஸோ அவகாட்ரோ நம்பரோட வேல்யூ இஸ் 6.023 into 10 to the power 23. கிளியர் தானடா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கேஸ் நம்பர் 3. ஸோ கேஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா இப்போ கொஸ்டினில் ஒரு கேஸோட வால்யூம் அட் எஸ்டிபி இல்லைனா என்டிபி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இஃப் வால்யூம் ஆஃப் கேஸ் அட் எஸ்டிபி ஆர் என்டிபி ஓகே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கேஸ் at STP or NTP divided by molar volume. So volume of gas at STP or NTP divided by molar volume. Clear ada? So molar volume of a gas is a constant. Okay, at STP. So STP na unga ellarukku theriyum enadra standard temperature and pressure. So standard temperature and pressure. So standard temperature ingiradhu it is nothing but 273 Kelvin and standard pressure ingiradhu it is 1 bar. Okay, so molar volume at STP is equal to another it is 22.7 liter. Okay, but அதுவே molar volume at NTP na it is normal temperature and pressure. Okay, so normal temperature ingiradhu it is again it is 273 Kelvin but pressure inga maru it is another 1 atm. Okay, so idoda molar volume at NTP it is another 22.4 liter. ஓகே, பட் நமக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிய தேவையில்லை. ஸோ நம்மளோட கொஸ்டின்ஸில் நம்ம இதை ஒரு அப்ராக்சிமேஷனாக எடுத்துப்போம். எப்படின்னா எஸ்டிபி இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னதுரா என்டிபி விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னது 22.4 லிட்டராக தான் எடுத்துப்போம். கிளியராடா? எஸ்டிபி என்டிபி இப்போ கொஸ்டினில் எஸ்டிபியாக கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம 22.4ன்னு தான் நம்ம ஒரு அப்ராக்சிமேஷன் வச்சு எடுப்போம். கிளியராடா? அப்போ எய்தர் இட் இஸ் எஸ்டிபி ஆர் என்டிபி நம்ம எதுவும் பாதர் பண்ண தேவையில்லை. மோலார் வால்யூம் அட் எஸ்டிபி ஆர் என்டிபி இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்னதுரா 22.4 லிட்டர். ஓகே, அப்போ இதை நான் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸில் இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் அட் எஸ்டிபி ஆர் NTP divided by என்னதுரா 22.4 லிட்டர்னு வரும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் த தேர்ட் கேஸ்ரா. ஓகே, அப்போ வால்யூம் அட் எஸ்டிபி கொடுத்துருந்தாங்க எஸ்டிபி ஆர் என்டிபி கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் அட் எஸ்டிபி ஆர் என்டிபி டிவைடட் பை 22.4 லிட்டர். ஓகே தானடா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கேஸ் நம்பர் 4. ஸோ கேஸ் நம்பர் 4ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ரா. ஓகே, இப்போது உங்கள் கொஸ்டினில் வால்யூம் அட் எஸ்டிபி இல்லைனா வால்யூம் அட் 273 கெல்வின் 1 பார் ப்ரெஷர் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னதுரா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் அட் எஸ்டிபி டிவைடட் பை 22.4
4ன்னு எடுக்கலாம். ஓகே, அதுவே இப்போது கொஸ்டினில் வால்யூம் அட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் இல்லைனா பர்டிகுலர் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த வால்யூம் ஆஃப் அ கேஸ் அட் 300 கெல்வின் அண்டு 2 atm ப்ரெஷர் இஸ் 3 லிட்டர், இந்த மாதிரிலாம் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ. அது வந்து நமக்கு என்ன கிடையாதுடா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரோ இல்லைனா நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரோ கிடையாது. ஓகே, அப்போ வந்து நமக்கு இந்த ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுடா. ஓகே, இந்த ஃபார்முலா எப்போ மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், வால்யூம் அட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போது வால்யூம் அட்டு எனி அதர் டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ ஃபார்முலா மாறும்டா. ஓகே, அப்போ அதுதான் வந்து என்னதுடா கேஸ் நம்பர் 4. ஓகே, ஸோ கேஸ் நம்பர் 4 என்னன்னா வால்யூம் ஆஃப் கேஸ் அட் எனி temperature or pressure is given. Okay, so case number 4 என்னதுடா, volume of gas at any temperature or pressure is given. Okay, so அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலா இஸ் நத்திங் பட் யூனிவர்சல் கேஸ் லா. ஓகே, ஸோ யூனிவர்சல் கேஸ் லா உங்களுக்கு தெரியும் என்னதுடா, PV இஸ் ஈக்குவல் டு என்னது nRT. ஓகே, ஸோ இங்கே பிங்கிறது என்னதுடா, ப்ரெஷர் ஆஃப் த கேஸ், இது விங்கிறது வால்யூம் ஆஃப் த கேஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த கேஸ் அண்ட் ஆருங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் த டி இஸ் டெம்பரேச்சர். அப்போ இதுலேருந்து நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணலாமாடா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, PV/RT. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் calculating number of moles if volume of gas at any temperature or pressure is given. ஓகேவாடா. ஸோ இதை நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். இஃப் ஒரு கேஸோட வால்யூம் SGP இல்லைனா NTPயில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் அட் SGP டிவைடட் பை 22.4 லிட்டர். ஓகே, இனி அதே கேஸோட வால்யூம் எனி டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர், ஃபார் எக்ஸாம்பிள் 300 கெல்வின் அண்டு 2 atm ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு PV/RT. ஓகே தானடா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்டா. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 1. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 49 கிராம் ஆஃப் H2SO4. அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கடா, மாஸ் ஆஃப் H2SO4 இஸ் 49 கிராம். ஓகே, ஸோ மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோம். கேஸ் நம்பர் 1, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given mass divided by molar mass. ஓகே, ஸோ இங்கே H2SO4 அப்படிங்கிறது ஒரு மாலிக்யூல். ஸோ இப்போ இங்கே மோலார் மாஸ் இஸ் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் கிராம் மாலிகுலர் மாஸ். ஓகே, ஸோ மாஸ் நமக்கு தெரியும் எவ்வளோடா, கிவன் மாஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 49. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் H2SO4 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ H2SO4 பார்த்த அப்படின்னா 2 H இருக்குது, ஒரு S இருக்குது அண்ட் 4 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஸோ அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு தெரியும் எவ்வளோடா, 1. ஓகே, இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2. அப்போது ஹைட்ரஜன்னால் இங்கே இருக்கிற வெயிட் எவ்வளோடா, 2. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு சல்ஃபர் இங்கே எத்தனை இருக்குடா, ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது. ஓகே, அட்டாமிக் வெயிட் ஆஃப் சல்ஃபர் இஸ் 32. ஓகே, அப்போது இது மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா, 32 கிடைக்கும். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ இருக்குடா, 4 ஆக்சிஜன் இருக்குது அண்ட் அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 16. ஸோ 16 × 4 இஸ் என்னதுடா, 64. ஓகே, இது எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ண அப்படின்னா டோட்டல் வில் பி என்னதுடா, 98. ஓகே, ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் என்னது H2SO4 இஸ் 98. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49/98. இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 1/2ன்னு வரும். 1/2 இஸ் நத்திங் பட் என்னதுடா, 0.5 மோல். அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவாடா, ஸோ கிளியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் 3 moles ஆஃப் யூரியா. ஓகே, ஸோ வெயிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு இதோட ரிவர்ஸ் கன்செப்ட். ஸோ நமக்கு தெரியும் என்னதுடா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given mass டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த given mass கேட்குறாங்க. ஸோ இப்போ given mass இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, given mass ஆர் mass இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ மோலார் மாஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க 3 இன்டூ மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. ஸோ யூரியானா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்னதுடா, NH2 ட்வைஸ் CO, இதுதான் என்னது யூரியா. ஓகே, அப்போ யூரியாவோட மோலார் மாஸ் கேட்டாங்க அப்படின்னா இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்குது, 2 நைட்ரஜன் இருக்குது.
ஓகே ஸோ நைட்ரஜன் வந்து 2 இருக்குது ஓகே ஒரு நைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 14 அப்போ 2 நைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 28 ஓகே அப்போ இங்கே ஹைட்ரஜன் பார்த்த அப்படின்னா இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 1 அப்போ 4 into 1 is 4 ஓகே இனி நெக்ஸ்ட்டு இங்கே கார்பன் பார்த்தா அப்படின்னா ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது கார்பனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 12 அப்போது இதோட கார்பனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 1 into 12 is 12 ஓகே ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் ஆக்சிஜன் எகெயின் இங்கே ஒன்று தான் இருக்குது ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 16 அப்போது 1 into 16 is 16 ஓகே ஸோ டோட்டலாக இது எல்லாமே கேல்குலேட் பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் 60 ஓகே அப்போது நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3 மோலார் மாசஸ் என்னதுடா 60 அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்டா 180 கிராம் அப்படின்னு வரும் ஓகே ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் கிளியரா இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் 3 into 10 to the power 22 atoms of Na அப்படிங்கிறது என்னதுடா சோடியம் ஓகே அப்போ இங்கே நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் கொடுத்துருக்காங்க தட் இஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவகாட்ரோஸ் நம்பர் ஓகே ஸோ நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் எவ்வளோ 3 into 10 to the power 22 டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் இஸ் 6.023 into 10 to the power 23 ஓகே நான் இதை அப்ராக்சிமேட்லி 6ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ இது கேன்சல் பண்ணனா இது 2 வரும் ஸோ 1/2 into 10 to the power 22 20 to the power 23 கேன்சல் பண்ண அப்படின்னா 1/10 வரும் அப்போது 1/20 ஸோ 1/20 இஸ் நத்திங் பட் 0.05 mole ஓகே ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் கிளியரா இனி கொஸ்டின் நம்பர் 4 find the number of molecules in 1.5 moles of glucose so again number of moles is equal to again number of molecules தான் கேட்குறாங்க so number of moles is equal to number of molecules divided by Avogadro number so number of moles கொடுத்துருக்காங்க it is 1.5 which is equal to n divided by Avogadro number is 6 into 10 to the power 23 okay so இது அந்த பக்கம் போச்சுன்னா 1.5 into 6 into 10 to the power 23 so 1.5 into 6 na it is nothing but 3/2 into 6 into 10 to the power 23 1.5 நமக்கு 3/2 னு எழுதலாம் so அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆச்சுனா 3 so answer will be 9 into 10 to the power 23 அப்ப option A is the correct answer okay so next question is find the number of moles in 11.2 liter of gas at SGP so volume of gas at SGP நமக்கு கொடுத்திருக்காங்க so number of moles is equal to volume of gas at SGP divided by 22.4 liter okay so gas volume of gas at SGP கொடுத்திருக்காங்க it is 11.2 divided by 22.4 okay so இப்போ cancel பண்ணா it will become 1/2 which is nothing but 0.5 mole அப்போ option B is the correct answer okay okay next find the volume of 2 moles of carbon dioxide gas at SGP okay again number of moles நமக்கு தெரியும் volume of gas at SGP கொடுத்திருக்காங்க so number of moles is equal to volume of gas at SGP divided by 22.4 okay so number of moles கொடுத்திருக்காங்க it is 2 volume நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க at 22.4 liter okay so volume at SGP will be equal to 2 into 22.4 liter which is nothing but 44.8 liter option 2 is the correct answer so next question is oxygen is present in a 1 liter flask at a pressure of 7.6 into 10 to the power minus 10 mm of Hg calculate the number of oxygen molecules in the flask at 0 degree Celsius ஓகே ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே எழுதுகிறேன் ஸோ கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் ஓகே இங்கே ஆக்சிஜன் கேஸ் எடுத்திருக்காங்க அதோட வால்யூம் பார்த்தா அப்படின்னா இட் இஸ் 1 லிட்டர் ஓகே இனி அதோட ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க இட் இஸ் 7.6 into 10 to the power minus 10 mm Hg ஓகே ஸோ இந்த mmHgங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் ஸோ ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்குது ATM இருக்குது பார் இருக்குது பாஸ்கல் இருக்குது mmHg இருக்குது இந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்குது ஓகே அப்போ mmHg இஸ் ஒன் ஆஃப் த யூனிட் ஓகே அப்போ இதை நான் எதுக்கு மாற்றுறேன்டா ATMக்கு மாற்றுறேன் ஓகே ஸோ நமக்கு தெரியும் இந்த கன்வர்ஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும் 760 mm of Hg 760 mm of Hg is equal to 1 ATM ஓகே அப்போது இங்கே இருக்கிற ப்ரெஷர் என்னதுடா 760 mm of Hg is equal to 1 ATM
அப்போது 1 mmHg is equal to என்னதுடா 1/760 atm. ஓகே, பட் இங்கே இருக்கிற ப்ரெஷருங்கிறது என்னது, இட் இஸ் 7.6 into 10 to the power minus 10 mmHg. ஓகே, அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஏடிஎம்டா 1/760 இன்டூ, இப்போ இதை நான் 7.6 into 10 to the power minus 10க்கு மல்டிப்ளை பண்ணனா இதையும் நான் என்ன பண்ணணும் 7.6 into 10 to the power minus 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1/760 into 7.6 into 10 to the power minus 10 ஏடிஎம்னு வரும். ஓகே, அப்போ இதை கேன்சல் பண்ணனா இட் பிகம்ஸ் 100. அப்போது எல்லாமே போகும்போது இது ரெண்டும் இந்த 100 மேலே போகும்போது இட் பிகம்ஸ் 10 power minus 12 ஏடிஎம்னு வரும். ஓகே, ஸோ அப்போ கிவன் ப்ரெஷருங்கிறது இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா 10 to the power minus 12 ஏடிஎம். ஓகே, ஸோ வால்யூம் வந்து 1 லிட்டர், ப்ரெஷர் வந்து 10 to the power minus 12 ஏடிஎம். ஓகே, இனி நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க என்னதுடா, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க இட் இஸ் என்னது 0 degree Celsius. ஓகே, அதை கெல்வினுக்கு மாற்றணும்னா இட் இஸ் நத்திங் பட் 273 கெல்வின். ஓகே, இப்போ பார்த்த அப்படின்னா வால்யூம் ஆஃப் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரெஷர் இஸ் 10 to the power minus 12 atm அண்ட் த டெம்பரேச்சர் இஸ் 273 கெல்வின். ஓகே, இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இங்கே தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னா, வால்யூம் கொடுத்தாலே நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை 22.4ன்னு சொல்லுவோம். ஓகே, பட் அந்த ஃபார்முலா இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்போ மட்டும்தான் அப்ளிகபிள், அட் அ ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் மட்டும்தான் அப்ளிகபிள். தட் மீன்ஸ் 273 கெல்வின் அண்டு 1 bar ஆர் 1 atm ப்ரெஷரில் மட்டும்தான் அந்த ஃபார்முலா அப்ளிகபிள். ஓகே, இப்போ இங்கே ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 10 to the power minus 12 atm. 1 atmோ 1 barோ கிடையாது, இட் இஸ் 10 to the power minus 12 atm. ஓகே, அதே மாதிரி டெம்பரேச்சர் இஸ் 273 கெல்வின், அது ஓகே, பட் ப்ரெஷர் வந்து என்னதுடா ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் கிடையாது. ஓகே, அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் பிவி இஸ் ஈக்குவல் டு என்னது என்ஆர்டி. ஓகே, அப்போ இதுலேருந்து என் இஸ் ஈக்குவல் டு பிவி பை ஆர்டி. இந்த ஃபார்முலா மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். ஓகேவா, இனி இந்த ஃபார்முலாவில் நான் ஒவ்வொரு வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணி போகிறேன். ஓகே, ஸோ ப்ரெஷரும் நமக்கு தெரியும் என்னது இட் இஸ் 10 to the power minus 12 atm. வால்யூம் நமக்கு தெரியும் இட் இஸ் 1 லிட்டர். கேஸ் கான்ஸ்டன்ட், ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு பார்த்தா அப்படின்னா it has 3 values. okay, it has 3 values. ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா it is 0.08 லிட்டர் ஏடிஎம் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ், இது ஒரு வேல்யூ. ஓகே, அதே மாதிரி அடுத்த வேல்யூ இஸ் இட் இஸ் 8.314 ஓகே ஜூல் பர் மோல் பர் கெல்வின். ஓகே, இது அடுத்த வேல்யூடா. ஓகே, இனி அதுவே அடுத்த வேல்யூ இஸ் it is 2.1 calorie per mole per Kelvin. ஓகே, ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு 3 வேல்யூஸ் இருக்குது. இட் இஸ் 0.08 லிட்டர் ஏடிஎம் மோல் per Kelvin or 8.314 joule per mole per Kelvin or 2.1 calorie per mole per Kelvin. ஓகே, ஸோ இந்த 0.08 நமக்கு இப்படி எழுதலாம், இட் இஸ் நத்திங் பட் 1/12ன்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி 8.314 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இட் இஸ் நத்திங் பட் 25/3ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னது இட் இஸ் 0.08 லிட்டர் ஏடிஎம் மோல் per Kelvin or 8.314 joule per mole per Kelvin or 2.1 calorie per mole per Kelvin. ஓகே, அப்போ இங்கே கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ நம்ம எதை எடுக்க போகிறோம். ஓகே, கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு இந்த 3 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த ப்ரெஷரோட இந்த வால்யூத்தோட யூனிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, இங்கே ப்ரெஷர் வந்து பார்த்தா அப்படின்னா ஏடிஎம்மில் இருக்குது, வால்யூம் பார்த்தோன்னா லிட்டரில் இருக்குது. ஓகே, அப்போது கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூஸ் நம்ம எதில் எடுக்கணும்டா லிட்டர் ஏடிஎத்தில் எடுக்கணும். ஓகே, ஸோ லிட்டர் ஏடிஎத்தில் கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ இஸ் நத்திங் பட் 1/12 லிட்டர் ஏடிஎம் per mole per Kelvin. ஓகே, அப்போ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் நமக்கு தெரியும் இட் இஸ் 10 to the power minus 12 atm, வால்யூம் நமக்கு தெரியும் இட் இஸ் 1 லிட்டர் டிவைடட் பை கேஸ் கான்ஸ்டன்ட் இட் இஸ் 1/12 இன்டூ டெம்பரேச்சர் இட் இஸ் 273 கெல்வின். ஓகே, ஸோ 12 273 கேன்சல் இட் பிகம்ஸ் 22.75. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 to the power minus 12 divided by 22.75 வரும். ஓகே, பட் கொஸ்டினில் நம்மக்கிட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்கல,
they are asking என்னதுடா number of molecules. So நமக்கு தெரியும் number of moles is equal to number of molecules divided by Avogadro number. So number of molecules is equal to number of moles into Avogadro number. So number of moles நம்ம already calculate பண்ணியிருக்கோம். So அதை இங்கே substitute பண்ண அப்படின்னா it becomes 10 to the power minus 12 divided by 22.75 into என்னதுடா Avogadro number is 6 into 10 to the power 23. Okay, so 6 to 22 approximately 4 times என்னதுடா 24. So approximately 1 by 4 வரும். So 1 by 4 is approximately 0.25. Okay, 10 to the power minus 12 10 to the power 23 நமக்கு it becomes 10 to the power 23 minus 12 வரும். So it becomes என்னதுடா 0.25 into 10 to the power 11 வரும். Okay, so which is equal to என்னது 2.5 into 10 to the power 10. Okay, so option 2.10 to the power 10 இருக்கிற ஒரே option it is A. So இப்போ A is the correct answer. Clear? Okay மக்களே, அப்போ before going into the next question, சரியா, நம்ம ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம்டா. ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டினில் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்டா? ஸோ கவனி, நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு number of molecules divided by Avogadro number. ஓகே, இப்போது நம்மக்கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு Avogadro நம்பர். ஓகே, அப்போது கொஸ்டினில் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்டா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு Avogadro நம்பர் பண்ணால் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கிடைக்கும். கிளியரா? பட் கொஸ்டினில் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவோம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NH3 அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போது NH3ங்கிறது ஒரு மாலிக்யூல். ஓகே, இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? ஒரு நைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ டோட்டலாக 4 ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 4 சொல்கிற பேர் தான் என்னதுடா? அட்டாமிசிட்டி. ஓகே, ஸோ அட்டாமிசிட்டினா என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஒன் மாலிக்யூல். ஓகே, ஸோ ஒரு NH3 மாலிக்யூலில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 4 ஆட்டம்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம அதோட அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ கொஸ்டினில் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 மோல் NH3 இருக்குதுன்னு வச்சுக்கோம். ஓகே, அப்போ அதில் எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது? NH3 மாலிக்யூல்ஸ் இருக்குது. 3 இன்ட்டு Avogadro நம்பர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க வச்சுக்க. ஒரு NH3ல் 4 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது நம்மக்கிட்ட எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது? 3 இன்ட்டு NA மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போ அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 3 இன்ட்டு NA இன்ட்டு 4 வருமா? அப்போது ஒரு கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்குவேன். இட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு Avogadro நம்பர் இன்ட்டு ஒரு மாலிக்யூலில் எத்தனை ஆட்டம்ஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அட்டாமிசிட்டி. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு Avogadro நம்பர் இன்ட்டு அட்டாமிசிட்டி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு டைரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஓகே தானடா? ஓகே, இது நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டினில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சேம் ஃபார்முலா தான்டா. எகெயின் உனக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு Avogadro நம்பர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NH3 அப்படிங்கிற ஒரு மாலிக்யூலை எடுத்துக்குவோம். ஓகே, அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குடா? ஓகே, அப்போ எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கவனி, அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்டாமிக் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே ஓகே, அப்போது நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதோட அட்டாமிக் நம்பர் எடுத்தால் போதும் தானே? ஓகே, அப்போ நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 7. ஓகே, அப்போது நைட்ரஜன் ஒரு நைட்ரஜன் மாலிக்யூலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அதுவே ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 1. அப்போது ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூலில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். பட் இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 3 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அப்போ டோட்டலாக NH3 மாலிக்யூலில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ ஒரு NH3 மாலிக்யூலில் 10 எலக்ட்ரான் இருக்குது.
கிளியரா? பட் நம்மக்கிட்ட எவ்வளோ NH3 மாலிகூல்ஸ் இருக்குது? N இன்டூ NH3 மாலிகூல்ஸ் இருக்குது. அப்போது இன்டூ 10 பண்ணால் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிடைச்சிடும். ஓகே, அப்போ ஜென்ரலைஸ்டு கேஸாக சொல்லும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு N இன்டூ அவகேட்ரோ நம்பர் இன்டூ Z டோட்டல். ஓகே, Z டோட்டல்னா என்னதுடா? அட்டாமிக் நம்பரோட டோட்டல் அட்டாமிக் நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இனி அதே தான் ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் என்னது? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கேட்டாலும் இதே ஃபார்முலா தான், N இன்டூ NA இன்டூ Z டோட்டல். ஓகே ஓகே, பட் இதுவே நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸுங்கிறது என்னதுடா? ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் is equal to mass number minus atomic number. ஓகே, ஸோ மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். அப்போது நம்மக்கிட்ட அந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவேன். ஸோ நம்பர் ஆஃப் ஒரு மாலிக்யூலில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் N இன்டூ NA இன்டூ Z மைனஸ் A மைனஸ் Zன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் நம்பர் ஆஃப் neutrons. Okay, so in the concept which we will discuss some more questions. Okay, so next question is the number of atoms in 4.25 gram of NH3 is approximately. Okay, so number of atoms oda formula enadra? Number of atoms oda formula enadhu? Number of atoms is equal to number of moles into Avogadro number into atomicity. ஓகே, அப்போ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை, பட் அதுக்கு பதிலாக இன்டைரக்டாக என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ். ஓகே, ஸோ கிவன் மாஸ் என்னது? 4.25. ஓகே, மோலார் மாஸ் ஆஃப் NH3 என்னது? நைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 14, ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 1. அப்போ இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 3 டோட்டலாக 17 கிராம் வரும். ஓகே, ஸோ 4.75 டிவைடட் பை 17 வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்டா? 4.25 இன்ட்டு 2 இஸ் 8.5, 8.5 இன்ட்டு 4 இஸ் 17. அப்போது இது 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஓகேவா? ஸோ நான் அந்த 1/4 அப்படியே வச்சுருக்கேன், ஏன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்டா? நம்பர் ஆஃப் atoms is equal to number of moles எவ்வளோ? 1/4 into Avogadro number into atomicity of NH3 என்னது? ஒரு நைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ டோட்டலாக அட்டாமிசிட்டி இஸ் என்னது? 4. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் atoms is equal to என்னது? number of atoms is equal to 1/4 into Na into 4. அப்போ 4 கேன்சல் ஆயிரும். அப்போ number of atoms is equal to என்னதுடா? Na. ஸோ அப்போ ஆப்ஷன் 6 into 10 raised to the power 23 is the correct answer. Okay தானே? Clear தானே? Okay, so next question. Find the number of oxygen atoms present in 200 gram of calcium carbonate. Okay, so again okay, அப்போ கவனிடா, ஒரு மாலிக்யூல் கால்சியம் கார்பனேட்டில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு மாலிக்யூல் கால்சியம் கார்பனேட்டில் 3 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே நம்மக்கிட்ட எத்தனை மாலிக்யூல் கால்சியம் கார்பனேட் இருக்குது? அப்போ கவனி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை மாலிகுலார் வெயிட். ஓகே, அப்போ இங்கே கிவன் வெயிட் எவ்வளோ? 200. ஓகே, கால்சியம் கார்பனேட்டோட மாலிகுலார் வெயிட் இஸ் 100. ஸோ எப்படி? கால்சியத்தோட அட்டாமிக் வெயிட் இஸ் 40. ஓகே, கார்பனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 12. ஓகே, ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 16. பட் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக இது எல்லாமே கேல்குலேட் பண்ண அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்டா? 100 கிடைக்கும். ஓகே, அப்போ 200/100ங்கிறது எவ்வளோ மோல்? 2 மோல். ஓகே, இனி நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும், என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னதுடா? 2. நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் இஸ் Na. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? 2Na. ஓகே, அப்போது ஒரு கால்சியம் கார்பனேட் மாலிக்யூலில் நமக்கு 3 ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, பட் நம்மக்கிட்ட எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது? 2 into Na மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போது into 3 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்டா? டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கிடைக்குமா?
Okay, so total number of oxygen atom is equal to 2 into Na into 3, so total 6 Na. அப்போ answer C will be the correct answer. Clear ada? Okay, அப்போ next question, the total number of electrons in 1 mole of carbon dioxide. So number of electrons கான formula என்னதுடா? Number of electrons கான formula என்னது? It is nothing but number of moles into Na into Z total. Okay, so carbon dioxide ஓட Z total என்னது? Carbon ஓட atomic number is 12. Okay, oxygen ஓட atomic number is 8. Okay, but இங்க எத்தனை oxygen இருக்கு? 2 oxygen இருக்கு. So total 6 plus 16 எவ்வளோடா? 22 வரும். ஓகேவா ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இங்கே 1 இன்டூ அவகேட்ரோ நம்பர் இன்டூ இசட் டோட்டல் எவ்வளோ 22. அப்போ ஆன்சர் வில் பி என்னதுடா 22 Na. ஓகே, இட் இஸ் நாட் 22. ஓகே, ஏன் இது 22 கிடையாது? ஒரு மாலிக்யூல் கார்பன் டை ஆக்சைடில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 22 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். பட் நம்மக்கிட்ட எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது? Na மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போ 22 இன்டூ Na எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Next question, calculate the number of protons present in 1.6 gram of methane. Okay, so number of protons கான formula என்னது? N into Na into அதோட Z total. Okay, so methane என்னதுடா? என்னது? CH4. ஓகே, அப்போ இதில் டோட்டல் அட்டாமிக் நம்பர் என்னது? ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது? கார்பனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 6, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 1. பட் டோட்டலாக இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4. ஸோ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு மாலிக்யூலில் 10 எலக்ட்ரான் இருக்குது. அப்போது இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே கொடுக்கல, பட் அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கடா? வெயிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை மாலிகுலர் வெயிட்டு. ஸோ 1.6 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் மீத்தேன். கார்பனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 12, ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 1, பட் இங்கே எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ டோட்டல் இதோட அட்டாமிக் வெயிட் இஸ் 16. ஸோ 1.6 டிவைடட் பை 16 விச் இஸ் நத்திங் பட் என்னதுடா? 0.1. ஓகே, ஸோ 0.1 இன்ட்டு Na இன்ட்டு Z டோட்டல் எவ்வளோ? 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 0.1 இன்ட்டு 10 எவ்வளோ? 1. ஸோ Na ப்ரோட்டான்ஸ்னு வரும். ஓகே, சாரி, எலக்ட்ரான்ஸ் கிடையாது, ப்ரோட்டான்ஸ் தான் இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ Na ப்ரோட்டான்ஸு 1.6 கிராம் ஆஃப் மீத்தேனில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேடா. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், calculate the number of neutrons present in 4.5 gram of H2O. ஓகே, ஸோ அப்போ கவனி, ஒரு மாலிக்யூல் H2Oவில் ஓகே எத்தனை நியூட்ரான்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ ஹைட்ரஜன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? H11 ரெப்ரசென்ட் பண்ணலாமா? ஆக்சிஜன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? O8 16 ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸோட ஃபார்முலா நான் என்னன்னு சொன்னேன்? A மைனஸ் இசட். ஸோ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ இங்கே 1 மைனஸ் 1 எவ்வளோ? 0. எகெயின் இங்கேயும் என்னதுடா? 0. ஓகே, பட் ஆக்சிஜனில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 16 மைனஸ் 8 வில் பி ஈக்குவல் டு 8. ஓகே, அப்போது ஹைட்ரஜனில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் 0. அப்போ 2 ஹைட்ரஜன்லையுமே என்னது? 0. ஆக்சிஜனில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் 8. ஓகே, அப்போ வாட்டரில் இருக்கிற நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோடா? 8. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 8. ஓகே, இனி நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? ஒரு வாட்டர் மாலிக்யூலில் 8. பட் நம்மக்கிட்ட எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்குது? N இன்டூ Na மாலிக்யூல்ஸ் இருக்குது. இன்டூ என்ன பண்ணால் போதுண்டா? 8 பண்ணால் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க. Okay, so number of moles is equal to given mass divided by molecular mass. So molecular mass of water எவ்வளோடா? எவ்வளோ? ஹைட்ரஜன் ஒரு atomic weight is 1. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2. ஸோ டோட்டலாக 2. ஓகே, ஆக்சிஜனோட atomic weight is எவ்வளோ? 16. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 1. ஸோ ஈக்குவல் டு என்னது? 16. ஸோ டோட்டல் atomic weight of water is equal to என்னது? 18. ஓகே, ஸோ கிவன் வெயிட் எவ்வளோ? 4.5 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 18. அப்போ இது கேல்குலேட் பண்ணால் 1/4ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணனா 1/4 இன்ட்டு Na இன்ட்டு 8ன்னு வரும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 2. ஆப்ஷன் 2Na will be the number of neutrons present in 4.5 gram of H2O. அப்போ ஆப்ஷன் D will be the correct answer.
Okay. Okay. So next question, calculate the charge of 0.1 mole Cu2 plus ion. Okay, so Cu2 plus ion. Okay, so இப்போ இந்த Cu2 plus ion எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்டா, எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், Cuலேருந்து 2 எலக்ட்ரான் லூஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்டா, Cu2 plus ion கிடைக்கும். ஓகே, ஸோ சார்ஜை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்டா, சார்ஜை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம், இட் இஸ் டிஃபைன்ட் as either it is a loss of electron or it is a gain of electron. Okay, so loss of electron is represented by a positive charge and gain of electron is represented by a negative charge. ஓகே, அப்போ Cu2 plus ion எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, 2 எலக்ட்ரான் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அப்போ Cu2 plus ion சார்ஜ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜஸ் 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே, 2 எலக்ட்ரானோட சார்ஜ் என்னதுரா, 2 into 1.6 into 10 to the power minus 19 கூலும்னு வரும். ஓகேவா, அப்போது ஒரு மாலிக்யூல் Cu2 ப்ளஸில் ஒரு மாலிக்யூல் Cu2 ப்ளஸோட சார்ஜ் என்னது, 2 into 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே, பட் அவன் என்ன கேட்குறான், ஒரு மாலிக்யூல் Cu2 ப்ளஸோட சார்ஜ் கேட்கல, 0.1 மோல் Cu2 ப்ளஸ் அயோனோட சார்ஜ் கேட்குறாங்க. ஓகே, அப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் தெரியணும்டா. ஓகே, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்னதுடா, 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே, பட் அதுவே ஒரு மோல் எலக்ட்ரானோட சார்ஜ் கேட்டாங்கன்னு வச்சுக்கேன். ஓகே, அப்போ ஒரு மோல் எலக்ட்ரானில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்டா, அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜஸ் 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே, அப்போ அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானோட சார்ஜ் என்னதுடா, அவகேட்ரோ நம்பர் இன்டூ 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே, அப்போ அவகேட்ரோ நம்பரோட வேல்யூ நமக்கு தெரியும், 6 into 10 raised to the power 23 into 1.6 into 10 to the power minus 19 கூலும்னு வரும். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 96,500 கூலும் அப்படின்னு வரும். ஓகே, இந்த 96,500 கூலும்ப சொல்கிற பேர் தான் என்னதுடா, 1 ஃபேரட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்னதுடா, ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது 1.6 into 10 to the power minus 19 கூலும். ஓகே, அதுவே ஒரு மோல் எலக்ட்ரானோட சார்ஜ் என்னதுடா, ஒரு மோல் எலக்ட்ரானோட சார்ஜ் என்னது 96,500 கூலும், ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் என்னதுடா 1 ஃபேரட். ஓகே, இப்போ கவனி, இப்போது இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 0.1 மோல் Cu2 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 0.1 மோல் Cu2 ப்ளஸ். ஓகே, ஒரு மோல் Cu2 ப்ளஸில் எத்தனை சார்ஜ் இருக்கும்டா, 2 மோல் சார்ஜ் எலக்ட்ரான் இருக்குமா, 2 மோல் எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கும். ஓகே, அப்போ இதோட சார்ஜ் என்ன இருக்கும், 2 ஃபேரட். ஓகே, ஸோ ஒரு மோல் Cu2 ப்ளஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, 2 மோல் எலக்ட்ரான் லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ ஒரு மோல் Cu2 ப்ளஸோட சார்ஜ் என்னது, 2 ஃபேரட். ஓகே, பட் நம்ம கொஸ்டினில் எவ்வளோ மோல் கொடுத்துருக்காங்கடா, 0.1 மோல் Cu2 ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 0.1 மோல்னா இதை நான் என்ன வச்சு டிவைட் பண்ணுறேன், 10 வச்சு டிவைட் பண்ணுறேன். அப்போ இது என்ன வச்சு டிவைட் பண்ணோம், 10 வச்சு டிவைட் பண்ணோம். அப்போ 2/10 என்னதுடா, 0.2 ஃபேரட். அப்போ ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேவாடா, ஸோ இப்போ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஒரு எலக்ட்ரானோட சார்ஜஸ் 1.6 into 10 raised to the power minus 19, பட் 1 மோல் எலக்ட்ரானோட சார்ஜஸ் 96,500 கூலும் ஆர் 1 ஃபேரட். ஓகே, ஸோ Cu2 ப்ளஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு மோல் Cu2 ப்ளஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, 2 மோல் எலக்ட்ரான் லாஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போது ஒரு மோல் Cu2 ப்ளஸோட எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா 2 மோல் எலக்ட்ரான் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகுது. அப்போ அதோட சார்ஜ் என்னது, 2 ஃபேரட். ஓகே, பட் நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது, 0.1 மோல் தான் இருக்குது. அப்போது 0.2 ஃபேரட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், the mass of a molecule of water is. ஓகே, அப்போ என்ன கேட்குறாங்கடா, இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா, molecular weight of water என்னன்னு கேட்குறாங்க. molecular weight of water என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தெரியும், இட் இஸ் என்னதுடா 18 என்னது, இட் இஸ் நாட் கிராம், இட் இஸ் என்னதுடா அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, ஒரு மாலிக்யூல் வாட்டரோட மாஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் 18 AMU. ஓகே, அதுவே ஒரு மோல் வாட்டரோட மாஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் என்னதுடா 18 கிராம்.
ஓகே. ஸோ அப்போ 18 கிராம்னு நம்ம எழுத முடியாது. ஒரு மாலிக்யூல் வாட்டரோட மாஸ் என்னதுடா 18 AMU. ஓகே. ஸோ 1 AMU இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 1 AMU இஸ் ஈக்குவல் டு 1.66 இன்டூ 10 raised to the power minus 24 கிராம். ஓகே. ஸோ இதை கொஞ்சம் கூட நான் ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதுனா எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா 5/3 இன்டூ 10 raised to the power minus 24 கிராம்னு எழுதலாம். ஓகேவா. பட் நம்மளோட மாஸ் என்னதுடா மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் என்னது 18 AMU. அப்போ அதை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்டா AMUவை கிராமுக்கு மாற்றுறோம். ஸோ மாஸ் ஆஃப் one molecule of water, okay, mass of one molecule of water is equal to 18 into 5/3 into 10 raised to the power minus 24 gram. Okay, so 8 3 18 எவ்வளோ டைம்ஸ்ரா 6 டைம்ஸ். ஸோ 6 5 30. ஸோ 30 into 10 raised to the power minus 4 கிராம் அப்படின்னு வரும். ஓகேவா. ஸோ இப்போ கொஸ்டினில் ஆன்சரில் பார்த்தா ஆப்ஷன்ஸில் எல்லாமே பார்த்தா அப்படின்னா இட் இஸ் கிலோகிராமில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ 30 into 10 raised to minus 24 நம்ம என்னென்னு எழுதலாம்டா 3 into 10 raised to the power 3 into 10 raised to the power minus 23 கிராம்னு எழுதலாமா. 3 into 10 raised to the power minus 23 கிராம்னு எழுதலாம். ஓகே. ஸோ நமக்கு தெரியும் என்னதுடா 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். ஓகே. ஸோ 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் நான் என்ன வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன் 1000 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ 1000 கிராம்னா எத்தனை கிலோகிராமு 1 கிலோகிராம். அப்போ இதை என்னென்னு மாற்றிக்கலாம் கிலோகிராமுக்கு மாற்றிக்கலாமா. கீழே ஒரு 1000 இருக்குது. கீழே இருக்கிற 1000 மேலே போச்சுன்னா என்ன ஆகும் 10 raised to the power minus 3 ஆகும். அப்போ ஆப்ஷன் வில் பி 3 into 10 to the power minus 26 கிலோகிராம்னு வரும். ஓகேவா. அப்போ ஆப்ஷன் A will be the correct answer. ஓகேவா. ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வெயிட் 1 கிலோகிராம். ஸோ இப்போ இங்கே டேரெக்டாக என்ன கேட்குறாங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகே. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் எவ்வளோ 1 கிலோகிராம் மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஓகே. இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வெயிட் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானோட வெயிட் என்னதுடா it is 9.1 into 10 raised to the power minus 31 kilogram. ஓகே. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானுங்கிறது இந்த 9.1 into 10 raised to the power minus 31 இல்லை. ஓகே. மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானுங்கிறது ஒரு மோல் எலக்ட்ரானோட வெயிட்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஒரு மோல் எலக்ட்ரானோட வெயிட்டை சொல்கிற பேர் தான் என்னது மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். பட் இந்த 9.1 into 10 raised to the power minus 31ங்கிறது ஒரு எலக்ட்ரானோட வெயிட். ஓகே. பட் மோலார் மாஸுங்கிறது என்னது அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானோட வெயிட். ஏன்னா ஒரு மோல் எலக்ட்ரானில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போது ஒரு மோல் எலக்ட்ரானோட வெயிட்டை சொல்கிற பேர் தான் என்னது மோலார் மாஸ். அப்போ அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்டா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே. ஒரு எலக்ட்ரானோட வெயிட் என்னது 9.1 into 10 raised to the power minus 31. அப்போ அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரானோட வெயிட் என்னது அவகேட்ரோ நம்பர் இன்டூ 9.1 into 10 raised to the power minus 31 கிலோகிராம்னு வரும். ஓகே. ஸோ அவகேட்ரோ நம்பரோட வேல்யூ நமக்கு தெரியும் என்னது 6.023 into 10 raised to the power 23 into 9.1 into 10 raised to the power minus 31 கிலோகிராம் அப்படின்னு வரும். ஓகே. திஸ் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் அன் என்னது எலக்ட்ரான். ஓகே. ஸோ ஆப்ஷனில் பார்த்தா அப்படின்னா இது ரெண்டுமே மல்டிப்ளையும் பண்ணல டிவைடும் பண்ணல. அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த பவர் டேர்ம்ஸை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்டா சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்டா 6.023 into 9.1 into 10 raised to the power minus 31 plus 23 எவ்வளோ வரும்டா -8ன்னு வரும். ஓகே. ஸோ இப்போ மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானுங்கிறது என்னது மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானுங்கிறது என்னதுடா 6.023 into 6.023 into 9.1 into 10 raised to the power minus 8ன்னு வரும். ஓகே. ஸோ அதை நான் இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸில் சப்ஸ்டிடியூட் பண்ணேன் அப்படின்னா 1 கிலோகிராம் டிவைடட் பை 9.1 into 6.023 into 10 raised to the power minus 8 கிலோகிராம்னு வரும். கிலோகிராம் கேன்சல் ஆயிரும். இந்த 10 raised to the power minus 8 மேலே போச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 power 8 டிவைடட் பை 9.1 into 6.023ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேவாடா. ஸோ இந்த கொஷினில் நம்ம
இம்பார்ட்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானுங்கிறது என்ன கிடையாதுடா 9.1 into 10 raised to the power minus 31 கிலோகிராம் கிடையாது. ஓகே, இட் இஸ் த மாஸ் ஆஃப் ஒன் எலக்ட்ரான். பட் மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரானுங்கிறது மாஸ் ஆஃப் அவகேட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, அப்போ அவகேட்ரோ நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா மோலார் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் இந்த கொஸ்டினில் தெரிஞ்சிருக்கும். ஓகே தானே? Okay, so the next question is weight of a molecule of the compound C60H22. Okay, அப்போ இங்கே என்ன கேட்கலடா மோலார் மாசு கேட்கல, மாலிகுலார் மாசு கேட்குறாங்க. ஸோ மாலிகுலார் மாசோட யூனிட் நான் சொல்லியிருக்கேன். மாலிகுலார் மாசோட யூனிட் என்னதுடா? மாலிகுலார் மாசோட யூனிட் என்னது? ஏஎம்யூவில் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும், கிராமில் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. ஓகே தானே? அப்போ மாலிகுலார் மாஸ் ஆஃப் C60H22ங்கிறது என்னதுடா? C60H22ங்கிறது என்னது? கார்பனோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோ? 12. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 60 கார்பன் இருக்குது. ஸோ 6 12s are 72. அப்போது 720ன்னு வரும். ஓகே, ஸோ கார்பனால் வர வெயிட் எழுதுறா 720 AMU. ஓகே, ஹைட்ரஜன் ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 1. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 122 ஹைட்ரஜன் இருக்குது. 122 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இதோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோ வரும்டா? மாலிகுலர் வெயிட் எவ்வளோ வரும்? 122ன்னு வரும். ஓகே, அப்போ இதை கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்டா? இது 2, இது 4, இது 8, 842 ஒன்று வரும். ஓகே, ஸோ மாலிகுலர் மாஸ் ஆஃப் C60H22ங்கிறது என்னதுடா? 842 AMUன்னு வரும். 842 AMUன்னு வரும். ஓகே, அப்போது கொஸ்டின் எல்லாம் பார்த்தா அப்படின்னா அது கிராமில் தான் இருக்குது. அப்போ ஏஎம்யூவை கிராமுக்கு எப்படி மாற்றுவோம்? 1 AMU is equal to 5/3 into 10 raised to the power minus 24 gram. ஓகே, அப்போ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்த அப்படின்னா என்ன ஆகும்டா? 842 into 5/3 into 10 raised to the power minus 24ன்னு வரும். ஓகே, அப்போ 3 842 கேன்சல் பண்ண அப்படின்னா 2 times 6 பேலன்ஸ் 2 again 24னா இட் இஸ் 8 times பேலன்ஸ் again ஒரு 2 இருக்குது. ஸோ 280.7 வரும். ஓகேவா? ஸோ 280.7. ஸோ 280.7 into 5. ஓகே, 280.7 into 5ன்னு வரும்போது அப்ராக்சிமேட்லி 280ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 280 into 5ன்னு வரும்போது இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1400ன்னு வரும். ஓகே, ஸோ 1400 into 10 raised to the power minus 24ன்னு வரும். ஓகே, which can be written as 1.4 into 10 raised to the power minus 21 கிராம்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் 1.4 into 10 raised to the power minus 21 gram, option A will be the correct answer. Okay danada? Okay, so the next question is a gaseous mixture contains oxygen and nitrogen. ஓகே, ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியணும் அப்படின்னாடா ஒரு நார்மல் ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோ இல்லைனா நைட்ரஜன் ஆட்டம் cannot exist in gaseous forms. ஓகே, இப்போது ஆக்சிஜன் கேஷியஸ் ஃபார்ம்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இட் ஷுட் எக்ஸிஸ்ட் ஆஸ் என்னதுடா? O2. ஓகே, நைட்ரஜன் கேஷியஸ் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் என்னதுடா? N2. அப்போ கொஸ்டினில் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் சொன்னால் கூட இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் என்னதுடா? O2 and N2 தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஏன்னா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? கேஷியஸ் மிக்சர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஏ கேஷியஸ் மிக்சர் கண்டெய்ன்ஸ் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இன் த ரேஷியோ ஆஃப் 1:4 by weight. ஓகே, அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கடா? வெயிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் ரேஷியோ என்னதுடா? O2:N2 எவ்வளோ? 1:4. ஓகே, இனி அவங்க என்ன கேட்குறாங்கடா? மாலிக்யூல்ஸோட நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸோட என்ன கேட்குறாங்க? ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெயிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்டா? மோல் ரேஷியோவை மாற்ற போகிறோம். ஓகே, வெயிட் ரேஷியோவை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? மோல் ரேஷியோவை மாற்ற போகிறோம். ஓகே, ஸோ மோல் ரேஷியோ ஆஃப் O2:N2. ஓகே, மோல் ரேஷியோ ஆஃப் O2:N2 என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகே, அப்போ வெயிட் ரேஷியோவை எப்படி மோல் ரேஷியோவை மாற்றணும் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் மாலிகுலார் வெயிட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்டா? டிவைட் பண்ண போகிறோம். ஏன் கவனி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். ஓகே, அப்போ அதோட கரஸ்பாண்டிங் மோலார் மாஸ் வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மோல் ரேஷியோ கிடைக்கும். ஓகே, அப்போது 1 டிவைடட் பை ஆக்சிஜனோட மோலார் மாஸ் என்னது? ஒரு ஆக்சிஜனோட என்னது? 16. அப்போ O2ல எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ என்ன வரும்டா? 32 வரும். ஓகே, is to 4 divided by நைட்ரஜனோட மோலார் மாஸ். ஒரு நைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் என்னது? 14. இங்கே எத்தனை நைட்ரஜன் இருக்குது? 2 நைட்ரஜன் இருக்குது. அப்போ 28ன்னு வரும். ஓகே, 28ன்னு வரும். அப்போது மோல் ரேஷியோட வேல்யூ என்னது? மோல் ரேஷியோட வேல்யூ என்னதுடா? ஓகே, O2:N2 will be equal
So mole ratio of O2 is to N2 will be equal to 1 by 32 is to 4 by 28 ன்னு வரும். ஓகே 1 by 32 is to 4 by 28 ன்னு வரும். ஓகேவாடா ஓகேவா. அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்டா, இது கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்டா 7 டைம்ஸ் வரும். அப்போது மோல் ரேஷியோட வேல்யூ என்னது, மோல் ரேஷியோட வேல்யூ என்னது, இட் இஸ் மோல் ரேஷியோட வேல்யூ இஸ் 1 by 32 is to 1 by 7 வரும். ஓகே 1 by 32 is to 1 by 7. ஓகே பட் அவங்க நம்மக்கிட்ட கேட்குறது என்னதுடா, மாலிக்யூல்ஸோட ரேஷியோ என்னதுடா, மாலிக்யூல்ஸோட ரேஷியோ. ஓகே ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஓகே அப்போ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர். ஸோ அவகேட்ரோ நம்பர் வச்சு நமக்கு என்ன பண்ணால் போதும், மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு மாலிக்யூல்ஸோட ரேஷியோ கிடைக்கும். ஓகே அப்போ மாலிக்யூல்ஸோட ரேஷியோ என்னதுடா, அவகேட்ரோ நம்பர் இன்டூ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 1 by 32 is to Avogadro number into number of moles is 1 by 7. Okay so ratio இருக்கிறதுனால Avogadro number cancel ஆயிரும். அப்போ molecules ஓட ratio என்னதுடா, moles ஓட ratio molecules ஓட ratio என்னதுடா 1 by 32 is to 1 by 7. ஓகேவா. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம்டா, 1 by 32 is to 1 by 7 1 by 32 divided by 1 by 7 எடுக்கலாம். ஓகே ஸோ இப்போ இது அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்டா, 1 by 32 இன்ட்டு ரெசிப்ரோக்கலாக மாறிடும் 7 மாறிடும். ஓகே அப்போது மாலிக்யூல்ஸோட ரேஷியோ என்னது, மாலிக்யூல்ஸோட ரேஷியோ என்னது 7 by 32 which is nothing but என்னதுடா 7 is to 32. அப்போ ஆப்ஷன் C will be the correct answer. ஓகேவா. ஓகேடா. ஸோ இனி அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நோட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஸோ இப்போ இந்த கான்செப்ட் எதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், இனி வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போகலாம். ஓகே அதனால தான் இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன். ஓகே இப்போது அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே இப்போது நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு 10 சாக்லேட் வாங்குறோம்டா. ஓகே அந்த 10 சாக்லேட்டோட விலை 48 rupeesன்னு வச்சுக்குவோம். ஓகே அப்போ 15 சாக்லேட்டோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி பண்ணுவோம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10 சாக்லேட்டுக்கு 48 ரூபா அப்படின்னா ஒரு சாக்லேட்டுக்கு எவ்வளோடா, ஒரு சாக்லேட்டுக்கு எவ்வளோ 4.8 rupees. ஓகே அப்போ இந்த ஒரு சாக்லேட்டோட விலை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளால 15 சாக்லேட்டோட விலையை நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா? அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஓகே ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாலுமே அதை நம்ம 1 மோலுக்கு மாத்திக்கிறோம். ஓகே ஸோ 1 மோலுக்கு மாத்திட்டு கொஸ்டின்ல என்ன கேட்க வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும். ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோல் கன்செப்ட் இன் ஆட்டம்ஸ். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோல் ஆட்டத்தோட வெயிட் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்டா. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை இட்ஸ் கிராம் அட்டாமிக் வெயிட். ஓகே இட்ஸ் கிராம் அட்டாமிக் வெயிட். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் என்னன்னு சொல்லிட்டேன், 1ன்னு சொல்லிட்டேன். ஸோ வெயிட் வில் பி ஈக்குவல் டு என்னதுடா, கிராம் அட்டாமிக் மாஸ். ஓகே ஸோ ஒரு மோல் ஆட்டத்தோட வெயிட்டுங்கிறது இட் இஸ் ஈக்குவலன் டு என்னதுடா, கிராம் அட்டாமிக் மாஸ். ஓகே இனி அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்டா, இருக்கும் எகைன் நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஸோ இது 1 ஆயிருச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வில் பி ஈக்குவல் டு என்னதுடா, அவகேட்ரோ நம்பர். ஸோ ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்டா, அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் மோல் கன்செப்ட் இன் மாலிக்யூல்ஸ். ஸோ மேலே இருக்கிற அதே லாஜிக் வச்சு 1 மோல் மாலிக்யூலோட வெயிட் என்னவா இருக்கும், இட் வில் பி கிராம் மாலிகுலார் மாஸ். ஓகே அதுல எத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும்டா, Na மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகே இனி அது கேஷியஸ் மாலிக்யூல்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட வால்யூம் அட் SGP எவ்வளவா இருக்கும்டா. அப்ப கவனி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் அட் SGP டிவைடட் பை 22.4 லிட்டர். ஓகே அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க 1 சொல்லிட்டோம் அப்படின்னா வால்யூம் அட் SGP வில் பி ஈக்குவல் டு என்னதுடா, 22.4 லிட்டர். தட் மீன்ஸ் 1 மோல் சப்ஸ்டன்ஸோட 1 மோல் மாலிக்யூலோட வெயிட் வந்து என்னவா இருக்கும்டா, கிராம் மாலிகுலார் மாஸா இருக்கும். அதுல எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும், Na மாலிக்யூல்ஸ் இருக்கும். இனி அதோட வால்யூம் என்னவா இருக்கும்டா, அட் SGP 22.4 லிட்டர் அட் SGPன்னு வரும்.
ஓகேவாடா? ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மோல்னா எத்தனை வால்யூம் இருக்கும்? 44.8 லிட்டர். ஓகேவா? ஏன்னா என்ன பண்றோம், 1 மோலுக்கு நமக்கு தெரியும் 22.4 லிட்டர். அப்போ 2 மோலுக்கு என்னது 44.8 லிட்டர். ஸோ இந்த மாதிரி லாஜிக் வச்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகே, இனி இதுலயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Na மாலிகூல்ஸ் இருந்துச்சுன்னா அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? Na இன்டூ atomicity atoms இருக்கும்டா. ஓகே, so this is called as என்னதுடா, mole concept in molecule. okay, this is called as mole concept in atom. சரியா? so ஆட்டத்துல 1 mole ஆட்டத்தோட mass is gram atomic mass. அதுல எத்தனை atoms இருக்கும்? Na atoms இருக்கும். ஓகே, அதே ஒரு 1 mole moleculeோட மாஸ்ங்கிறது கிராம் மாலிகுலார் மாஸ். இனி அதுல எத்தனை மாலிகூல் இருக்கும்? Na மாலிகூல் இருக்கும். இனி அதோட வால்யூம் என்னதுடா? 22.4 லிட்டர் அட் SGP. இனி அதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் கேட்டாங்க அப்படின்னா Na இன்டூ அட்டாமிசிட்டி ஆட்டம்ஸ். ஓகே, சோ இந்த லாஜிக் வச்சு நான் மீதி இருக்கிற क्वेश्चंस எல்லாம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகேவாடா? Okay, so the next question is 510 milligram of liquid on vaporization in Victor Meyer's apparatus displaces 67.2 centimeter cube of air at SGP. The molecular weight of the liquid is. Okay, so இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா விக்டர் மேயர்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குடா. சரியா? ஸோ விக்டர் மேயர்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்கு. ஸோ இட் இஸ் த மெத்தட் யூஸ்ட் டு டிட்டர்மைன் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அன்னோன் சப்ஸ்டன்ஸை வேப்பரா மாற்றுவாங்கடா. ஓகே, ஒரு அன்னோன் சப்ஸ்டன்ஸை நம்ம என்னவா மாத்துறோம்? வேப்பரா மாத்துறோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த வேப்பரை ஒரு ஏர் கண்டெய்னிங் டியூபுக்குள்ள நம்ம பாஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி அங்க இருக்கிற ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணி நம்ம அன்னோன் சப்ஸ்டன்ஸோட வேப்பர் என்ன ஆகும்டா? டிஸ்பிளேஸ் ஆகும். ஓகே, அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா the volume of the unknown liquid vapor is equal to என்னதுடா? volume of air displaced. ஓகே, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்டா? volume of liquid vapor will be equal to என்னது? volume of liquid vapor will be equal to என்னதுடா? volume of air displaced கொடுத்திருக்காங்க, which is nothing but 67.2 centimeter cube. ஓகே, so நமக்கு தெரியும் 1 ml is equal to என்னதுடா? 1 centimeter cube. அப்போ volume of liquid vapor will be equal to என்னதுடா? 67.2 ml னு சொல்லலாம். ஓகே, அப்போ இதை லிட்டருக்கு மாத்தினா என்ன ஆகும்டா? 67.2 into 10 raised to the power minus 3 லிட்டர்னு வரும். ஓகே, so volume of the liquid vapor வந்து என்னதுடா? at SGP it is 67.2 into 10 raised to the power minus 3 liter at SGP. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த 67.2 into 10 raised to the power minus 3 லிட்டர் ஆஃப் அந்த லிக்விட் வேப்பரோட வெயிட் என்னன்னு சொல்றாங்கடா? இட் இஸ் 510 மில்லிகிராம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இனி இந்த லாஜிக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா இதோட மாலிகுலார் வெயிட், அந்த லிக்விடோட மாலிகுலார் வெயிட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே, அப்ப இந்த கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 1 மோல் சப்ஸ்டன்ஸ்ல அதோட வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட மாலிகுலார் வெயிட். ஓகே, அதே 1 மோல் சப்ஸ்டன்ஸோட வால்யூம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் 22.4 லிட்டர். ஓகே, ஸோ 22.4 லிட்டர் வால்யூம்ல எவ்வளோ வெயிட் இருக்கும்டா? மாலிகுலார் வெயிட் இருக்கும். ஓகே, பட் இப்போ நம்மளோட வால்யூம் என்னது? 67.2 into 10 raised to the power minus 3 லிட்டர். ஓகே, அப்போ அதுல பார்த்தனா 510 கிராம் இருக்கு. ஓகே, அப்போ இதே 22.4 லிட்டர்ல எவ்வளோ கிராம் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அதான அதோட மாலிகுலார் வெயிட். ஓகே, அப்போ கவனி, so 67.2 into 10 raised to the power minus 3 லிட்டர்ல 510 மில்லிகிராம், அத கிராமுக்கு மாத்தினா 10 raised to minus 3 கிராம்னு இருக்கும். ஓகே, so 67.2 லிட்டர் into 67.2 into 10 raised to the power minus 3 லிட்டர்ல 510 into 10 raised to the minus 3 கிராம்ஸ் இருக்கு. ஓகே, so 10 raised to minus 3 10 raised to minus 3 கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்போ 67.2 லிட்டர்ல எத்தனை கிராம் இருக்கும்டா? 510 கிராம் இருக்கும். ஓகே, பட் நமக்கு என்ன கேட்கறாங்க? மாலிகுலார் வெயிட் கேட்கறாங்க. ஸோ மாலிகுலார் வெயிட் எந்த வால்யூம்ல இருக்கும்? 22.4 லிட்டர்ல தான் இருக்கும். ஓகே, அப்ப நான் இந்த 67.2 லிட்டரை நான் 22.4 லிட்டரா மாத்துறேன். ஓகே, அப்ப அதுக்கு என்ன பண்ணும்? இதை டிவைட் பை 3 பண்றேன். ஓகே, ஸோ இப்போ இதையும் நான் என்ன பண்றேன்டா? டிவைட் பை 3 பண்றேன். ஓகே, அப்போ 22.4 லிட்டர்ல எத்தனை கிராம் இருக்கும்டா? 170 கிராம் இருக்கும். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் 22.4 லிட்டர் ஆஃப் கேஸ்ல எவ்வளோ மாஸ் இருக்கும்டா? மாலிகுலார் வெயிட் மாஸ் இருக்கும். ஓகே, அப்போ மாலிகுலார் வெயிட் ஆஃப் த அபவ் லிக்விட் இஸ் என்னதுடா? இட் இஸ் 170 கிராம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
ஓகே தானடா? Okay, da. So the next question is the vapor density of a gas is 11.2. Okay, the volume occupied by 11.2 gram of the gas at SGP will be. Okay, so இந்த question பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும்டா. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா molecular weight is equal to 2 into vapor density. Okay, so 2 into vapor density questionல கொடுத்துருக்காங்க. It is 11.2. Okay, so calculate பண்ண அப்படின்னா 22.4 AMU அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இதுலேருந்து கிராம் மாலிகுலார் வெயிட்னு கேட்டாங்க அப்படின்னா என்னதுடா? இட் இஸ் 22.4 கிராம். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் என்னதுடா, 22.4 லிட்டர் ஆஃப் கேஸில் எவ்வளோ வெயிட் இருக்குண்டா, அதோட மாலிகுலார் வெயிட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது, 22.4 கிராம். ஓகே, அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 11.2 கிராமில் எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ 22.4 கிராம் 11.2 மாத்தினா என்ன பண்ணும், டிவைட் பை 2 பண்ணும். அப்போ இது என்ன பண்ணும், டிவைட் பை 2 பண்ணும். அப்போ டிவைட் பை 2 பண்ணால் என்ன கிடைக்கும், 11.2 லிட்டர் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஓகேடா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வால்யூம் ஆஃப் கேஸ் அட் எஸ்ஜிபி இஸ் 1.12 into 10 raised to the power minus 7 cubic centimeter. Calculate the number of molecules in it. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, நம்பர் ஆஃப் என்டைட்டிஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஆல்சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, வால்யூம் அட் எஸ்ஜிபி டிவைடட் பை 22.4 லிட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை அவகேட்ரோ நம்பர், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பை அவகேட்ரோ நம்பர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் அட் எஸ்ஜிபி டிவைடட் பை 22.4 லிட்டர்னு வரும். ஓகேவா? ஸோ வால்யூம் நமக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோடா, இட் இஸ் 1.12 into 10 raised to the power minus 7 cubic centimeter. ஓகேவா? ஸோ இப்போ இது 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 ml. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்டா, 1.12 into 10 raised to the power minus 7 mlன்னு எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இதே ஃபார்முலா வந்து எம்எல்ல எழுதும்போது என்னென்னு எழுதுவோம், வால்யூம் அட் எஸ்ஜிபி டிவைடட் பை 22,400 mlன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம்டா. ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் வில் பி ஈக்குவல் டு வால்யூம் அட் எஸ்ஜிபி டிவைடட் பை 22,400 ml. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அவகேட்ரோ நம்பர் 6 into 10 raised to the power 23 வில் பி ஈக்குவல் டு வால்யூம் வந்து 1.12 into 10 raised to the power minus 7 டிவைடட் பை 22,400 வரும்டா. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் டிவைடட் பை 6 into 10 raised to the power 23 1.12 நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்டா, 112 into 10 raised to the power minus 9 எழுதிக்கலாம், டிவைடட் பை 22,400 into 10 raised to the power 2 எழுதலாம்டா. ஸோ இந்த 10 raised to the power 2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா இட் இஸ் 112 டிவைடட் பை 224 into 10 raised to the power minus 11 வரும். ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா 2ன்னு வரும்டா. ஓகே, வில் பி ஈக்குவல் டு n டிவைடட் பை 6 into 10 raised to the power 23. ஓகே, இந்த 2வும் இந்த 6வும் கேன்சல் ஆச்சுன்னா 3 ஆகும். will be equal to number of molecules will be equal to 3 into 10 raised to the power 23 minus 10 raised to the power 11 வரும். ஸோ இப்போ அதை என்ன எழுதிக்கலாம்டா, 23 minus 11 எழுதிக்கலாம். number of molecules will be equal to 3 into 10 raised to the power 12 வரும். அப்போ ஆப்ஷன் C will be the correct answer. ஓகேவாடா? ஓகேடா. ஸோ the next question is how many moles of magnesium phosphate will contains 0.25 moles of oxygen atoms. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும்டா ஒரு மோல் Mg3PO4 ட்வைஸில் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குடா, எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது, 4 into 2 டோட்டலாக 8 மோல் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, 8 மோல் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது ஒரு மோல் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கணும் அப்படின்னா எத்தனை மோல் MgSO4 இருக்குண்டா, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1/8 மோல் Mg3PO4 தேவை. ஓகே, பட் கொஸ்டினில் எத்தனை மோல் கொடுத்துருக்காங்கடா, 0.25 மோல் வேணும். ஓகே, ஸோ 0.25 மோல் வேணும் அப்படின்னா இதையும் நம்ம எதை வச்சு மல்டிப்ளை பண்ணணும்டா, 0.25 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 0.25னா எவ்வளோ, இட் இஸ் 1/4. ஓகே, ஸோ 1/4னா எவ்வளோ ஆகுண்டா, 8 into 4 is 32. ஸோ 0.25 மோல் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கணும் அப்படின்னா 1/32 மோல் Mg3PO4 ட்வைஸ் தேவைடா. ஸோ 1/32 டெசிமலில் மாற்றினா இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா, 1/32 இஸ் ஈக்குவல் டு 0.03215 வரும்டா. ஓகே, ஸோ இப்போ அது இந்த பாயிண்ட் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 3.125
3.125 into 10 raised to the power minus 2 வரும். Okay, so this is nothing but 3.125. Okay வா, அப்போ option D will be the correct answer. Okay da. So the next question is the number of moles in BaCO3 which contains 1.5 moles of oxygen atoms. Okay, அப்போ இதிலேருந்து நமக்கு தெரியும்டா 1 mole BaCO3ல 1 mole BaCO3ல எத்தனை மோல் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு? 3 மோல் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ 1 மோல் BaCO3ல 3 மோல் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அப்போ 1 மோல் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும்போது எத்தனை மோல் BaCO3 இருக்கும்? 1/3 மோல் BaCO3 இருக்கும்டா. ஓகேவா? ஆனால் கொஸ்டினில் எத்தனை கேட்டிருக்காங்க? 1.5 கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம எதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம்டா? 1.5 வச்சு மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1.5 வச்சு மல்டிப்ளை பண்ணால் 3 டைம்ஸில் 15 எத்தனை டைம்ஸ்ரா? 0.5 டைம்ஸ். ஓகே, ஸோ 0.5 டைம்ஸ். அப்போது 1.5 மோல் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் வேணும் அப்படின்னா யூ ஷுட் டேக் எத்தனை மோல்ரா? 0.5 மோல் ஆஃப் BaCO3. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். Okay, so the next question is the ratio of Cp and Cv of a gas X is 1.4. So இதுலேருந்து என்ன வராங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் Cp/Cv. ஓகே, இதை சொல்கிற இந்த ரேஷியோ சொல்கிற பேர் தான் என்னதுடா? காமா. ஓகே, அப்போது ஒவ்வொரு கேஸுக்கு காமா வேரி ஆகும்டா. இதை நம்ம ஃபிசிக்ஸ்லேயே படிப்போம். Cp/Cv will be equal to F/2/Fன்னு வரும்டா. ஓகே, வேர் F is called as என்னதுடா? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, இதுவே இந்த காமா வந்து 5/3 இருந்ததுன்னா தட் இஸ் நத்திங் பட் 1.66 இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்டா? மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே காமா வந்து 7/5 இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் 1.4. அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம்டா? டயட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே அந்த காமா வந்து 8/6 இருந்துச்சுன்னா விச் இஸ் நத்திங் பட் 1.33. அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம்டா? ட்ரையட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இங்கே கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கடா? 1.4. அப்போ 1.4ன்னு சொல்கிறதுலேருந்து என்ன சொல்ல வராங்க? இட் இஸ் அ டயட்டாமிக் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் அட்டாமிசிட்டி இந்த சென்டென்ஸ்லேருந்து என்ன சொல்ல வராங்கடா? அட்டாமிசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல வராங்க? அட்டாமிசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்ல வராங்க? 2ன்னு சொல்ல வராங்க. ஓகே, இனி நமக்கு டைரெக்டாக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண கொஸ்டின்ல எல்லாமே படிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுடா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகாட்ரோ நம்பர் இன்டூ அட்டாமிசிட்டி. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அடுத்த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா? 11.2 liters at NTP. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? வால்யூம் at NTP ஆர் STP டிவைடட் பை 22.4 liter. ஓகே, ஸோ வால்யூம் எவ்வளோடா? 11.2 லிட்டர் டிவைடட் பை 22.4 லிட்டர் கேன்சல் பண்ணால் 1/2ன்னு வரும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ NA இன்டூ என்னதுடா? அட்டாமிசிட்டி எவ்வளோ? 2. ஸோ 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வில் பி என்னதுடா? ஈக்குவல் டு அவகாட்ரோ நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? 6 into 6.023 into 10 raised to the power 23. Option A will be the correct answer. Okay, so the next question is how many gram ions of SO4 2- are present in 1 gram molecule of K2SO4 dot Al2SO4 thrice dot 24H2O. ஓகே, அப்போ இதில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இருக்குடா. இந்த K2SO4 dot Al2SO4 thrice dot 24H2O. ஓகே, இந்த காம்பவுண்டை சொல்கிற பேர் தான் என்னதுடா? கால்ட் as பொட்டாஷ் ஆலம். ஓகே, அப்போது டைரெக்டாக இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். 1 gram molecule of K2SO4 dot Al2SO4 thrice dot 24H2O எத்தனை கிராம் அயன்ஸ் ஆஃப் SO4 2- இருக்குன்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா 1 mole ஆஃப் பொட்டாஷ் ஆலத்தில் எத்தனை கிராம் அயன்ஸ் ஆஃப் SO4 2- இருக்கும் அப்படின்னும் கேட்கலாம். கிளியரா? அப்போ இது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்குண்டா. ஓகே, இனி வேற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு மாலிக்யூலோட நம்பர் ஆஃப் மோல்ஸை சொல்கிற பேர் தான் என்னதுடா? ஒரு மாலிக்யூலோட நம்பர் ஆஃப் மோல்ஸை சொல்கிற பேர் தான் என்னது? It is called as number of gram molecules. ஓகே, அதுவே ஒரு ஆட்டத்தோட நம்பர் ஆஃப் மோல்ஸை சொல்கிற பேர் தான் என்னதுடா? ஒரு ஆட்டத்தோட நம்பர் ஆஃப் மோல்ஸை சொல்கிற பேர் தான் இட் இஸ் நம்பர் ஆஃப் கிராம் ஆட்டம்ஸ். ஓகே, அதே மாதிரி அயான்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸை சொல்கிற பேர் தான் என்னதுடா? அயான்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸை சொல்கிற பேர் தான் இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் கிராம் அயான்ஸ்.
ஓகே, அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு மாலிக்யூல் பொட்டாஷ் ஆலத்தில் எத்தனை SO4 இருக்குடா? 4 SO4 2- இருக்கு. ஓகே, அப்போ ஒரு மோல் பொட்டாஷ் ஆலத்தில் எத்தனை மோல் SO4 2- இருக்கும்? 4 மோல் SO4 2- இருக்கும். அதான்டா கொஸ்டின். அப்போ ஆப்ஷன் 4 will be the correct answer. ஓகேவா? ஓகேடா. So the next question is the number of electrons in 1 mole of hydrogen molecule is. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர் இன்டூ இசட் டோட்டல். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் மாலிக்யூலுங்கிறதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? ஒரு ஹைட்ரஜன் H11 அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்கு. எகெயின் அனதர் மாலிக்யூல் ஆஃப் H11 அப்படிங்கிற ஒரு ஆட்டம் இருக்கு. அப்போ இதில் டோட்டலாக எத்தனை அட்டாமிக் நம்பர் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்டா? இசட் டோட்டல் வில் பி ஈக்குவல் டு 2. So number of electrons will be equal to number of moles என்னது 1 into Avogadro number into Z total is 2. So 2 into Na வரும். So 2 into Na என்னதுடா? 2 into 6.023 into 10 raised to the power 23, which is nothing but 12.046 into 10 raised to the power 23 வரும். அப்போ option B will be the correct answer. ஓகேடா. So the next question is how much coulomb charge is present on 1 gram ion of N3-. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும்டா என்னது போன கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன். ஒரு அயோன்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸை சொல்கிற பேர் தான் என்னது? ஒரு அயோன்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸை சொல்கிற பேர் தான் என்னதுடா? இட் இஸ் கிராம் அயோன். ஓகே, அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1 மோல் N3- சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 1 மோல் N3- சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சார்ஜ் அப்படிங்கிறது என்னதுடா? சார்ஜ் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் என்னது? எய்தர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் இட் இஸ் என்னதுடா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டினோட்டட் பை பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் டினோட்டட் பை நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா ஒரு மாலிக்யூல் N3- எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கும்டா? 3 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கும். ஓகே, அப்போ ஒரு மோல் N3- எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கும்டா? 3 மோல் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆயிருக்கும். ஓகே, ஒரு மோல் எலக்ட்ரானோட சார்ஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இட் இஸ் நத்திங் பட் 1 farad ஆர் 96,500 கூலும். ஓகேவா? அப்போ இங்கே நம்மக்கிட்ட எத்தனை மோல் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 3 மோல் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 3 மோல் எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் என்னதுடா? இட் இஸ் 3 farad ஆர் 3 into 96,500 கூலும். ஓகே, ஸோ 96,500 அப்ராக்சிமேட்லி 10 raised to the power 5 எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் வில் பி என்னதுடா? 3 into 10 raised to the power 5 கூலும். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது? பி. அப்போ ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேடா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 1 mole of CH4 contains. ஓகே, ஸோ இப்போ again நம்ம சொல்லியிருக்கோண்டா என்னதுடா? ஒரு மோல் சப்ஸ்டன்ஸில் அதோட வெயிட் என்னவா இருக்கும்? மாலிகுலார் வெயிட்டாக இருக்கும். அதில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும்? Na மாலிகூல்ஸ் இருக்கும். அதில் எத்தனை வால்யூம் இருக்கும்டா? 22.4 லிட்டர் இருக்கும். அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? Na இன்டூ அட்டாமிசிட்டி ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போது ஒரு மோல் CH4ஓட வெயிட் என்னவா இருக்கும்டா? இட் வில் பி ஒரு கார்பனோட வெயிட் இஸ் 12 கிராம், ஒரு ஹைட்ரஜனோட வெயிட் இஸ் 1 கிராம். இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 12 + 4 இஸ் 16 கிராம். அப்போ ஒரு மோல் CH4ல் 16 கிராம் இருக்கும். அதில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும்? Na மாலிகூல்ஸ் இருக்கும். அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்டா? Na இன்டூ அதோட அட்டாமிசிட்டி என்னது? 4 ஹைட்ரஜன் ஒரு கார்பன். ஸோ 5 Na ஆட்டம்ஸ் இருக்கும். அதோட வால்யூம் என்னவா இருக்கும்டா? 22.4 லிட்டராக இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சுட்டு இந்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகே, அப்போது இட் கண்டெய்ன்ஸ் 6.023 into 10 raised to the power 23 atoms of hydrogen. இல்லையே, ஏன்? இங்கே டோட்டலாக 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது 4 into Avogadro number of atoms of hydrogen தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ வில் பி த ராங். ஓகே, 3 grams of carbon. இல்லையாடா, எத்தனை கிராம்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது? 12 grams ஆஃப் கார்பன் இருக்குது. அப்போ இதுவும் தப்பு. ஓகே, 4 grams ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ தான் நம்ம சொன்னோம் 12 + 4 16. அப்போ 4 grams ஆஃப் ஹைட்ரஜன் வந்து கரெக்டு. எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் CH4 இருக்கும்? அவகேட்ரோ நம்பர். ஸோ 6 into 10 raised to the power 23 மாலிகூல்ஸ் தான் இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேடா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் 558.5 gram ஆஃப் Fe. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுடா? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர் இன்டூ அட்டாமிசிட்டி. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர் இன்டூ அட்டாமிசிட்டி.
ஓகே ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது என்னதுடா கிவன் மாஸ் பை கிராம் அட்டாமிக் மாஸ் இன்டூ அவகாட்ரோ நம்பர் இன்டூ அட்டாமிசிட்டி ஆஃப் அயன்கிறது என்னது ஆட்டம் தானே ஸோ 1 ஓகே ஸோ கிவன் மாஸ் எவ்வளோ 558.5 கிராம் அட்டாமிக் மாஸ் எவ்வளோடா 55.85 இன்டூ அவகாட்ரோ நம்பர் ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா இட் இஸ் 10 ஸோ 10 Na ஆட்டம்ஸ் இருக்கும்டா 10 Na ஆட்டம்ஸ் இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ விச் வில் பி ஈக்குவல் டு என்னதுடா half that of 8 gram of Fe 8 gram of He ஸோ ஹெச்சியோட மாலிகுலர் வெயிட் என்னதுடா இட் இஸ் 2 கிராம் ஓகே ஸோ 2 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்டா Na ஆட்டம்ஸ் இருக்கும் ஓகே அப்போ 8 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் 4 Na ஆட்டம்ஸ் இருக்கும் பட் நம்மக்கிட்ட எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குடா 10 Na ஆட்டம்ஸ் இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஆன்சர் ஓகே இனி நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 6.23 இன்டூ 10⁻22 அப்படியாடா ஸோ கவனி 10 இன்டூ 6 அவகாட்ரோ நம்பர் 6.023 இன்டூ 10⁻23 ஓகே அப்போ 10 இன்டூ 10⁻23 பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்டா 6.023 இன்டூ 10⁻24 தான் வரும் ஓகே அப்போ பியும் என்னதுடா தப்பு ஓகே நெக்ஸ்ட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் 60 கிராம் ஆஃப் கார்பன் ஓகே கார்பனோட மாலிகுலர் வெயிட் இல்லைனா அட்டாமிக் வெயிட் என்னது 12 கிராம் ஸோ 12 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும் Na ஆட்டம்ஸ் இருக்கும் ஓகே அப்போ 60 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்டா இதை 5 டைம்ஸ் பண்ணால் தானே 60 கிராம் அப்போ இதையும் 5 டைம்ஸ் பண்ணும் ஸோ 5 Na ஆட்டம்ஸ் இருக்கும் ஓகே அப்போ ட்வைஸ் தட் ஆஃப் 60 கிராம் ஆஃப் கார்பன் அப்படின்னா 5 Na ஓட ட்வைஸ் எவ்வளோடா 10 Na ஓகே அப்போ நமக்கு 10 Na கிடைச்சிருச்சாடா அப்போ ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர் ஓகேவாடா ஓகே ஓகேடா ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 7.5 கிராம் ஆஃப் gas occupies 5.8 liters of volume at SCP. The gas is closer to. Okay. So இப்போ நமக்கு தெரியும்டா என்னதுடா 22.4 லிட்டரில் அதோட மாலிகுலர் வெயிட் இருக்குமா ஓகே ஸோ 5.8 லிட்டர் ஆஃப் கேஸில் எத்தனை வெயிட் இருக்குடா 7.5 கிராம்ஸ் இருக்குது ஓகே ஸோ 5.8 22.4 மாற்றினா நம்ம இதை எதால் மல்டிப்ளை பண்ணோம்டா 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ 22.4 லிட்டரில் எத்தனை கிராம் இருக்கும்டா 30 கிராம் இருக்கும் அப்போது அந்த கேஸோட மாலிகுலர் வெயிட் என்னதுடா இட் இஸ் 30 கிராம் ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த கேஸோட வெயிட் வந்து 30 கிராமாக இருக்குன்னு பார்க்கணும் நம்ம ஓகே ஸோ CO2ஓட மாலிகுலர் வெயிட் இஸ் 44 ஓகே கார்பனோட 12 ஆக்சிஜனோட 32 ஸோ கேல்குலேட் பண்ணால் 44ன்னு வரும் ஓகே ஸோ N2ஓட மாலிகுலர் வெயிட் இஸ் 28 + 12 இட் இஸ் என்னதுடா 40 ஓகே ஸோ N2ஓடது என்னதுடா 14 + 22 14 × 2 இஸ் 28 ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளோ 16 ஸோ இப்போ எவ்வளோ வரும்டா 40 வரும் ஓகே SO4ஓட மாலிகுலர் வெயிட் இஸ் 64 ஏன்னா 32 சல்ஃபரோடது ஆக்சிஜனோடது எகெயின் என்னதுடா 34 இட் இஸ் என்னது 64 ஓகே NOட மாலிகுலர் வெயிட் ஸோ NOட மாலிகுலர் வெயிட் இஸ் நைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் இஸ் 14 ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட் இஸ் 16 ஸோ டோட்டலி 30 ஓகே நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்னது 30 அப்போ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர் ஓகேடா ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 1 லிட்டர் ஆஃப் a gas at SGP weighs 1.16 gram ஓகே இட் கேன் பி பாசிபிளி ஒன்லி ஃபார் ஓகே ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கடா 1 லிட்டரில் எத்தனை வெயிட் இருக்குடா 1.16 கிராம் இருக்குது ஓகே ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ தேவைடா 22.4 லிட்டர் வேணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும் மாலிகுலர் வெயிட்டு கிடைக்கும் அப்போ 22.4 லிட்டரில் எத்தனை வெயிட் இருக்கும்டா 1.16 இன்டூ 22.4 கிராம்னு வரும் அப்போ இது கால்குலேட் பண்ண அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 25.9 வரும் அப்ராக்சிமேட்லி 26 ஓகே அப்போ இந்த 4 கேஸஸோட எதோட வெயிட் வந்து 26 வருதுன்னு செக் பண்ணணும் ஓகே ஸோ C2H2ஓட வெயிட் என்னது கார்பனோட மாலிகுலர் வெயிட் இஸ் 12 இங்கே எத்தனை கார்பன் இருக்குது 2 கார்பன் இருக்குது அப்போ 2 × 12 இஸ் 24 ஓகே ப்ளஸ் ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் இஸ் 1 இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 2 ஹைட்ரஜன் இருக்குது அப்போ இது ரெண்டும் கால்குலேட் பண்ணால் 26 வரும் ஓகே அகெயின் கார்பனோட மாலிகுலர் வெயிட் இஸ் 12 ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட் இஸ் 16 அப்போ இது ரெண்டும் கால்குலேட் பண்ணால் 28 வரும் ஓகே ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட் இஸ் அட்டாமிக் வெயிட் இஸ் 16 இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது 2 ஆக்சிஜன் இருக்குது ஸோ 32 கிராம்னு வரும் ஓகே ஸோ கார்பனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 12 ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 1 இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 4 ஹைட்ரஜன் ஸோ டோட்டலி 16 வரும் அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்னதுடா 26 கிராம் அப்போ ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஓகே ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் the largest number of molecules in okay so first option is 36 gram of water okay so water oda molecular weight என்னதுடா it is 18 gram ஏன் ஆக்சிஜன் ஓடது 16 ஹைட்ரஜன் ஓடது 1 இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு அப்ப டோட்டலி 18 gram okay so 18 கிராம்ல எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும்டா எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கும் Na மாலிக்யூல்ஸ் இருக்கும்
ஓகே, அப்போ 36 கிராமில் என்ன பண்ணணும்டா, இதை இன்டூ 2ஆல் தானே பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2Na மாலிகூல்ஸ்னு வரும். அப்போ இதில் எத்தனை மாலிகூல்ஸ்டா, 2Na மாலிகூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 28 கிராம்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஸோ கார்பன் மோனாக்சைடோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோடா, இட் இஸ் 28 கிராம். ஓகே, ஏன் கார்பனோடது என்னது 12, ஆக்சிஜனோடது என்னதுடா, இட் இஸ் 16. ஸோ கால்குலேட் பண்ணால் 28ன்னு வரும். ஸோ 28 கிராமில் மாலிகுலர் வெயிட்டில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும், Na மாலிகூல்ஸ் இருக்கும். அப்போ இதில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும்டா, Na மாலிகூல்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 46 கிராம் ஆஃப் ஈத்தேல் ஆல்கோஹால். ஈத்தேல் ஆல்கோஹால்னா என்னதுடா, C2H5OH. ஓகே, ஸோ கார்பனோட மாலிகுலர் வெயிட் இஸ் என்னது 12 இன்டூ எத்தனை கார்பன் இருக்கு 2, ப்ளஸ் ஹைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் என்னது 1 இன்டூ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 6, ப்ளஸ் ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட் என்னதுடா 16. ஸோ இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வரும்டா, 2 into 12 is 24 plus 6 plus 16 வரும். ஸோ 46 கிராம்னு வரும். ஓகேவாடா, ஸோ 46 கிராமில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும்டா, Na மாலிகூல்ஸ் இருக்கும். அப்போ இதுலேயே என்னதுடா, Na மாலிகூல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இஸ் நைட்ரஜன் பென்டாக்சைடு. இதுதான் நைட்ரஜன் பென்டாக்சைடோட ஃபார்முலா. N2O5 இஸ் த நைட்ரஜன் பென்டாக்சைடு. அப்போ இதோட மாலிகுலர் வெயிட் நைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 14. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு 2. ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 16. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்கு 5. ஓகே, ஸோ 2 into 14 is 24, 5 into 16 is 80. ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணனா 108ன்னு வரும். ஓகே, ஸோ 108ல் எத்தனை மாலிகூல் இருக்கும்டா, Na மாலிகூல் இருக்கும். அப்போ 54 கிராம்ஸில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும்டா, Na/2 மாலிகூல்ஸ் தான் இருக்கும். ஓகே, அப்போ இதில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எதில் இருக்கு, ஆப்ஷன் A 36 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் விச் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 24 கிராம் ஆஃப் கார்பன். ஸோ அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் என்னதுடா, இட் இஸ் 12 கிராம். ஸோ 12 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ 24 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்டா, 2 into அவகாட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, 2Na ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இனி அட்டாமிக் வெயிட் ஆஃப் அயன் இஸ் 56. ஸோ 56ல் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், Na ஆட்டம்ஸ் இருக்கும். எகெயின் கொஸ்டின்லேயே என்ன தான் கொடுத்துருக்காங்க, 56 கிராம் தான். அப்போ இதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்டா, Na ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, இனி அட்டாமிக் வெயிட் ஆஃப் அலுமினியம் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, 27 கிராம். ஸோ 27 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், Na ஆட்டம்ஸ் இருக்கும். கொஸ்டின்லேயே 27 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயே எத்தனைதா, Na ஆட்டம்ஸ் தான் இருக்குது. ஓகே, அட்டாமிக் வெயிட் ஆஃப் சில்வர் என்னதுடா, 108 கிராம். ஸோ 108 கிராமில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், Na ஆட்டம்ஸ் இருக்கும். கொஸ்டின்லேயே 108 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயே என்னதுடா, Na ஆட்டம்ஸ். அப்போ எதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது, இட் இஸ் நத்திங் பட் 24 கிராம்ஸ் ஆஃப் carbon. Option A is the correct answer. Okay da, so the next topic is percentage composition. ஸோ பர்சன்டேஜ் காம்போசிஷனில் பார்த்தா அப்படின்னா ரெண்டு ஃபார்முலாடா, அந்த 2 ஃபார்முலா படித்தா அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் எல்லாமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் ஃபார்முலா இஸ் percentage composition of an element is equal to mass of that element in 1 mole compound, mass of that element in 1 mole compound divided by total molecular weight of the compound into 100. ஓகே, இது ஒரு ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது H2Oவில் ஆக்சிஜனோட பர்சன்டேஜ் காம்போசிஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் oxygen will be equal to mass of oxygen in 1 mole H2O. ஓகே, ஸோ இங்கே மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோடா, இட் இஸ் 16 கிராம். ஓகே, டிவைடட் பை டோட்டல் மாலிகுலர் வெயிட் ஆஃப் H2O எவ்வளோ, 18 into 100. இதுதான் என்னதுடா, பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் வாட்டர். சரியா, ஸோ இந்த மாதிரி எந்த காம்பவுண்ட் கேட்டாலும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே தானே. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஃபார்முலா இஸ், இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் an element is equal to mass of that element in 1 mole compound divided by total molecular weight of the compound into 100. ஓகே, ஸோ இப்போ இதை செகண்ட் ஃபார்முலாவை இதை அப்படியே கொஞ்சம் நான் மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ த செகண்ட் ஃபார்முலா percentage composition of an element is equal to atomic weight of that element into number of atoms divided by total molecular weight of the compound into என்னதுடா 100. ஃபார் எக்ஸாம்பிள் H2O எடுத்துக்கிறோம். இப்போ பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் ஆக்சிஜன் கேட்குறாங்கன்னு வச்சுக்குவேன். ஆக்சிஜன் அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ, 16. இனி வாட்டரில் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 1 டிவைடட் பை டோட்டல் மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ, 18 இன்டூ என்னதுடா 100. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஃபார்முலா ஃபார் பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் அன் எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம பேலன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த ஃபஸ்ட்டு கொஸ்டின், percentage of oxygen in NaOH. ஓகே, ஸோ இப்போ கவனிடா, பெர்சன்டேஜ் காம்போசிஷனோட ஃபார்முலா என்னதுடா, பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஓகே வில் பி ஈக்குவல் டு
NaOHல ஆக்சிஜனோட மாஸ் எவ்வளோடா? இட் இஸ் 16 டிவைடட் பை டோட்டல் மாலிகுலர் வெயிட் ஆஃப் NaOH என்னது? சோடியத்தோட மாலிகுலர் வெயிட் இஸ் அட்டாமிக் வெயிட் இஸ் 23, ஆக்சிஜனோடது 16, ஹைட்ரஜனோடது 1. ஸோ டோட்டலாக கேல்குலேட் பண்ணால் 40 வரும். ஓகே, ஸோ 16/40 இன்ட்டு என்னது 100. திஸ் இஸ் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் NaOH. ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணால் இது எவ்வளோ டைம்ஸ்டா? இது 4 டைம்ஸ், இது எவ்வளோ 10 டைம்ஸ். ஓகே, ஸோ 4 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். ஸோ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 100ல் 10 டைம்ஸு. ஸோ 4 into 10 என்னதுடா? 40%. அப்போ ஆப்ஷன் A will be the correct answer. Okay, so the next question. The percentage of hydrogen in H2O. Okay, so percentage of hydrogen in H2O கேட்டாங்க அப்படின்னா H2Oவில் ஹைட்ரஜனோட மாஸ் என்னதுடா? 2. ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2. ஸோ H2Oட மாஸ் என்னது? 18 இன்ட்டு என்னதுடா? 100. ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் என்ன ஆகுண்டா? 9 வரும். ஸோ 100/9 எவ்வளோ? 100/9 எவ்வளோடா? இட் இஸ் நத்திங் பட் 8.88. ஓகே, ஆப்ஷன் A will be the correct answer. ஓகே, நெக்ஸ்ட் the percentage of calcium in calcium carbonate. ஸோ calcium carbonate, ஸோ calcium carbonateல percentage of calcium. ஓகே, ஸோ இப்போ கவனிடா, percentage of calcium. ஓகே, ஸோ வெயிட் ஆஃப் calcium in calcium carbonate எவ்வளோ? 40. ஏன்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் calcium என்னது? 40. ஒரு calcium தான் இருக்குது, இப்போ 40 டிவைடட் பை calcium carbonate-ஓட அட்டாமிக் வெயிட் இஸ் 100. எப்படி வந்துச்சு 100? கால்சியத்தோடது 40, கார்பனோடது 20, ஆக்சிஜனோடது 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ டோட்டலாக கேல்குலேட் பண்ணால் 100 வரும். ஸோ 40/100 இன்ட்டு 100 எவ்வளோடா? இட் இஸ் 40%. ஓகே, இப்போ கொஸ்டினை கொஞ்சம் கூட, அப்போ ஆப்ஷன் என்னதுடா? சி. ஓகே, இப்போ கொஸ்டினில் இப்போ கால்சியத்துக்கு பதிலாக கார்பன் கேட்டாங்கன்னா எவ்வளோ வரும்டா? கால்சியத்துக்கு பதிலாக கார்பன் கேட்டாங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வில் பி ஈக்குவல் டு கார்பனோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோ? 12 டிவைடட் பை கால்சியத்தோட டோட்டல் மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 100 இன்ட்டு என்னதுடா? 100. அப்போ எவ்வளோ வரும்டா? 12% வரும். ஓகே, இதுவே ஆக்சிஜன் கேட்டாங்கன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டாங்கன்னா, ஓகே, ஆக்சிஜன் இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 16, அப்போ 3 ஆக்சிஜனுக்கு எவ்வளோடா? இட் இஸ் 16 into 3, இட் இஸ் 48 வரும். ஓகே, ஸோ 48 டிவைடட் பை 100 into 100 எவ்வளோ வரும்டா? 48% வரும். ஸோ இந்த மாதிரி எது கேட்டாலும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே தானே? ஓகேடா, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் caffeine has a molecular weight 194 AMU. ஓகே, if it contains 28.9% by mass of nitrogen, number of nitrogen atoms in one molecule of caffeine is. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தெரியும்டா பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஃபார்முலா என்னதுடா? பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஃபார்முலா என்னது? அட்டாமிக் வெயிட் ஆஃப் தட் எலமெண்ட் இன்டூ number of atoms divided by total molecular weight of that compound into என்னதுடா? into என்னது? 100. ஓகே, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கடா? நைட்ரஜனோட பெர்சன்டேஜ் காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் என்னதுடா? 28.9. ஓகே, அட்டாமிக் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் இஸ் 14 இன்டூ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ தான் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? என்னென்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ டோட்டல் மாலிகுலர் வெயிட் ஆஃப் தட் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா? 194 AMU இன்டூ என்னதுடா? 100. அப்போ இதுலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இப்போ n is equal to 28.9 into 194 divided by 14 into என்னதுடா? 100ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி 4ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் A will be the correct answer. ஓகேடா, ஸோ the next question is a compound possesses 8% sulfur by mass, the least molecular masses. ஓகே, ஸோ the least molecular mass அப்படிங்கிற கொஸ்டினில் எல்லாத்தையுமே நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துக்குவோம்டா. என்ன அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குல்ல, ஸோ பெர்சன்டேஜ் காம்போசிஷனுக்கான ஃபார்முலா என்னது? அட்டாமிக் வெயிட் இன்டூ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாலிகுலர் வெயிட் இன்டூ என்னதுடா? 100ன்னு எடுத்துக்குவோமா? ஸோ இந்த லீஸ்ட் மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸில் எல்லாமே இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்டா? 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒரு அசம்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அப்போ கவனிடா, அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்டில் பார்த்தா அப்படின்னா 8% சல்ஃபர் இருக்குது. ஓகே, ஸோ த லீஸ்ட் மாலிகுலர் மாஸ், அப்போ லீஸ்ட் மாலிகுலர் மாஸ்னா என்னது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் இங்கே சல்ஃபர் கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்பர் ஆஃப் சல்ஃபர் இங்கே எத்தனை இருக்கணும்டா? அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கணும். ஓகே,
அப்போது பெர்சன்டேஜ் காம்போசிஷனில் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 8. அட்டாமிக் வெயிட் ஆஃப் சல்ஃபர் இஸ் 32. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னது 1 டிவைடட் பை டோட்டல் மாலிகுலர் வெயிட் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மாலிகுலர் வெயிட்னு எடுத்துக்கிறேன், இன்ட்டு என்னதுடா 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 8 to 32 4 டைம்ஸு. ஸோ மாலிகுலர் வெயிட் வில் பி என்னதுடா 400 AMUன்னு வரும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். Okay, again next question. Insulin contains 3.4% sulfur by mass. Okay, what will be the minimum molecular weight of the insulin? Again என்னதுடா minimum molecular weight least molecular weight அப்படின்னா என்ன அர்த்தம்டா, number of atoms is equal to என்னது 1. இங்கே என்னதுடா sulfur வந்து என்னது 1. Okay, so percentage composition is equal to atomic weight into என்னது atomic weight into number of atoms divided by total molecular weight of insulin into என்னதுடா 100. okay, so percentage composition of sulfur கொடுத்துருக்காங்க, which is nothing but 3.4. atomic weight of sulfur is என்னதுடா 32 into number of atoms என்னது 1 divided by molecular weight into என்னதுடா 100. okay, so molecular weight is equal to 32,000 or 3,200 divided by 3,200 divided by 3.4 ன்னு வரும்டா. okay, so 3,200 divided by 3.4 will be equal to என்னதுடா 941.1 ன்னு வரும்டா. ஸோ அப்போது approximately equal to என்னது 941 AMUன்னு வரும். ஓகே, ஸோ நான் ஒரு AMU is equal to என்னதுடா நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்குது. ஒரு AMU is equal to 1 Dalton ஆர் 1 AMU is equal to 1 யூனிஃபைடு மாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே யூனிஃபைடு மாஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை மியூ. ஓகே, அப்போது 941 மியூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் இஸ் percentage of selenium in peroxidase anhydrase enzyme is 0.5% by weight. Okay, then the minimum molecular mass of peroxidase anhydrase enzymes. ஓகே, ஸோ எகெயின் என்னதுடா மினிமம் மாலிகுலர் மாஸு. ஸோ மினிமம் மாலிகுலர் மாஸ்னால் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்னதுடா நம்பர் ஆஃப் செலீனியம் ஆட்டம்ஸ். இங்கே செலீனியத்தோட பெர்சன்டேஜ் காம்போசிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் செலீனியம் ஆட்டம்ஸ் இஸ் 1. ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் செலீனியம் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் நத்திங் பட் என்னதுடா 0.5%. ஓகே, இனி அட்டாமிக் வெயிட் ஆஃப் செலீனியம் நமக்கு தெரியும், கொஷனில் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் 78.4 இன்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ 1. ஸோ டோட்டல் மாலிகுலர் வெயிட்டு MWன்னு எடுத்துக்கிறேன், இன்ட்டு என்னதுடா 100. ஓகே, ஸோ மாலிகுலர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 78.4 into 100 divided by என்னதுடா 0.5. ஸோ 0.5 எப்படி எடுத்துக்கலாம், 0.5 என்னென்னு எடுத்துக்கலாம்டா 1/2ன்னு எடுத்துக்கலாமா, 1/2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 மேலே போச்சுன்னா இட் பிகம்ஸ் என்னதுடா 78.4 into 2 into 100. ஓகே, ஸோ 78.4 into 2 நம்ம என்னென்ன எவ்வளோ வரும்டா 78.4 into 2 is nothing but 156.8. ஓகே, இன்ட்டு என்னதுடா 100. ஸோ இப்போ இதை எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் 1.56 into 1.56 into 10 raised to the power 1.568 into 10 raised to the power 4ன்னு எழுதலாமா. ஸோ இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.57 into 10 raised to the power 4ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் 1.57 into 10 raised to the power 4, ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேடா, so the next question is a 400 milligram of iron capsule contains 100 milligram of ferrous fumarate. ஓகே, அதோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க CHCO2Fe. ஓகே, இனி அவங்க என்ன கேட்குறாங்கடா the percentage of iron present in it is approximately. ஓகே, அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 400 milligram of iron capsuleல எத்தனை percentage of iron இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ percentage composition of ironோட ஃபார்முலா என்னதுடா percentage composition is equal to mass of that element in 1 mole compound divided by molecular weight of that compound into என்னதுடா 100. ஓகே, அப்போது இங்கே என்ன கேட்குறாங்கடா percentage composition of iron தான் கேட்குறாங்க. அப்போ percentage composition of iron will be equal to mass of iron in 1 mole compound divided by molecular weight of the compound into 100. ஓகே, ஸோ molecular weight of the compound எவ்வளோடா 400. ஓகே, அப்போது mass of iron in 1 mole compound நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்களா இல்லை. ஓகே, இப்போ இந்த 100 milligram
ஃபெரஸ் ஃபியூமரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அயனோட மாசு கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஃபெரஸ் ஃபியூமரேட்டோட மாசு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவனி மாஸ் ஆஃப் அயன் நமக்கு கொடுக்கல. ஓகே, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஃபெரஸ் ஃபியூமரேட்டோட மாசு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது 100 மில்லிகிராம் 400 மில்லிகிராம் ஆஃப் அயன் கேப்சூலில் எவ்வளோ இருக்குடா, 100 மில்லிகிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட் இருக்குது. ஓகே, அப்போது 100 மில்லிகிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட்டில் எத்தனை அயன் இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும் தானே. அப்போ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு இந்த பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் அயன் கண்டுபிடிக்கலாம்ல. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, 400 மில்லிகிராம் ஆஃப் அயன் கேப்சூலில் 100 மில்லிகிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட் இருக்குது. ஓகே, இப்போது இந்த 100 மில்லிகிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட்டில் எத்தனை அயன் இருக்குன்னு கால்குலேட் பண்ணனா அதுதானே இந்த 400 மில்லிகிராம் ஆஃப் அயன் கேப்சூலில் இருக்கும். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் அயன் இன் ஃபெரஸ் ஃபியூமரேட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் அயன் இன் ஃபெரஸ் ஃபியூமரேட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் அயன் வில் பி ஈக்குவல் டு, ஓகே, ஸோ ஃபெரஸ் ஃபியூமரேட்டுங்கிறது என்னதுடா, CHCOO ட்வைஸு Fe. ஓகே, அப்போது இதில் அயன் எத்தனை அயன் இருக்குடா, ஒரு அயன் தான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1. ஓகே, இனி அட்டாமிக் வெயிட் ஆஃப் அயன் என்னது, 56 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் CHCOO ட்வைஸ் Fe ஓடுது பார்த்தேன் அப்படின்னா, கார்பன் இங்கே எத்தனை இருக்குடா, 4 கார்பன் இருக்குது. ஸோ 4 × 12 is 24, 48. ஓகே, ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2 × 1 is என்னது, 2. ஓகே, ஆக்சிஜன் இங்கே எத்தனை இருக்குடா, 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 4 × 16 is என்னதுடா, 64. ஓகே, அயன் எத்தனை இருக்குடா, 1 இருக்குது. ஸோ 56. 1 × 56 is equal to என்னதுடா, 56. ஸோ டோட்டலாக கேல்குலேட் பண்ணனா 117 வரும். ஸோ டோட்டல் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட் இஸ் என்னதுடா, 170. ஓகே, இன்ட்டு என்னதுடா, 100. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கேல்குலேட் பண்ண அப்படின்னா உனக்கு எவ்வளோ வரும்டா, 33.33% வரும். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, 100 கிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட் எடுத்த அப்படின்னா, ஓகே, 100 கிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட் எடுத்த அப்படின்னா அதில் 33.33 கிராம் என்னவாக இருக்கும்டா, அயனாக இருக்கும். இதுதான் இந்த பெர்சன்டேஜ் காம்போசிஷனுங்கிற மீனிங். ஓகே, அப்படின்னா 100 மில்லிகிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட் எடுத்த அப்படின்னா 100 மில்லிகிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட் எடுத்த அப்படின்னா அதில் எத்தனை அயன் இருக்கும்டா, 33.33 மில்லிகிராம் ஆஃப் என்ன இருக்கும், அயன் இருக்கும். ஓகே, அப்போ கவனி 400 மில்லிகிராம் ஆஃப் அயன் கேப்சூலில் 100 மில்லிகிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட் இருக்குது. ஓகே, அப்போது 100 மில்லிகிராம் ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட்டில் எத்தனை மில்லிகிராம் அயன் இருக்குது, இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இட் இஸ் நத்திங் பட் 33.33 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. ஓகே, அப்போது பெர்சன்டேஜ் காம்போசிஷனில் மாஸ் ஆஃப் அயன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நம்ம இந்த பெர்சன்டேஜ் காம்போசிஷனில் மாஸ் ஆஃப் அயனை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் அயன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் அயன் எவ்வளோடா, இட் இஸ் 33.33 டிவைடட் பை 33.33 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் அயன் கேப்சூல் என்னதுடா, 400 இன்ட்டு என்னதுடா, 100. ஓகே, ஸோ 400ல் இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 33.33 நம்ம என்ன எழுதிக்கலாம்டா, 100/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ 100/3 × 4ன்னு வரும். ஸோ 100/12ன்னு வரும். ஸோ சால்வ் பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் 8.33ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ மக்களே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலானா இட் இஸ் த simplest whole number mole ratio. Okay, it is the simplest whole number mole ratio. Okay, ஸோ இப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா simplest whole number மோல் ரேஷியோ, இந்த 3 டேர்ம்ஸும் என்னதுடா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் இந்த மோல் ரேஷியோங்கிறது என்னதுடா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டினில் பார்த்தா அப்படின்னா வெயிட்டு தான் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எதுக்கு மாற்றணும்டா, மோலுக்கு மாற்றணும். ஓகே, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னதுடா, இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் மோல் ரேஷியோ. ஓகே, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு 2 ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்குண்டா. ஒன்று பார்த்தா அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டூ n. ஓகே, வேர் n கேன் பி என்னதுடா, வேர் n இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எதுவாக வேணால் இருக்கலாம்டா. ஓகே, அப்போ இந்த n கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் வச்சு மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்டா. ஓகே.
So, the first question, calculate the empirical formula of a compound that contains 26.6% potassium, 35.4% chromium and 38.1% oxygen by mass. Okay, அப்போ நமக்கு தெரியும்டா empirical formula என்னது, it is the simplest whole number mole ratio. ஓகே, பட் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கடா, மாசு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மாசு கொடுத்துருக்காங்க. அதுவும் எதில் கொடுத்துருக்காங்கடா, பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ்னால் என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம் ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஓகே, 100 கிராம் காம்பவுண்ட் இருந்துச்சு, அது என்ன காம்பவுண்டாக வேணால் இருக்கலாம், அது நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அந்த 100 கிராம் காம்பவுண்டில் 26.6 கிராம் என்னவாக இருக்கும்டா, பொட்டாசியமாக இருக்கும். 35.4 கிராம் என்னவாக இருக்கும்டா, குரோமியமாக இருக்கும். அண்டு 38.1 கிராம் என்னவாக இருக்கும்டா, ஆக்சிஜனாக இருக்கும். ஓகே, அப்போ பெர்சன்டேஜ்னால் என்ன மீனிங்னா, 100 கிராம் காம்பவுண்டில் 26.6 கிராம் பொட்டாசியமாக இருக்கும். 35.4 கிராம் என்னவாக இருக்கும்டா, குரோமியமாக இருக்கும். 38.1 கிராம் என்னவாக இருக்கும், ஆக்சிஜனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் பெர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை என்னவா மாற்றிக்கலாம்டா, டைரெக்டாக மாசுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கேட்குறாங்கடா, எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க, குரோமியம் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிவன் மாஸ் என்னதுடா, பொட்டாசியத்தோட மாஸ் என்னது, 26.6 கிராம். ஓகே, குரோமியத்தோட மாஸ் என்னதுடா, இட் இஸ் 35.4 கிராம். ஓகே, ஆக்சிஜனோட மாஸ் என்னதுடா, இட் இஸ் 38.1 கிராம். ஓகே, பட் நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது, இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் மோல் ரேஷியோ. அப்போது மாஸை வந்து நம்ம என்னவா மாற்றணும்டா, மோலாக மாற்றணும். ஸோ நமக்கு தெரியும் என்னதுடா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை என்னதுடா, அட்டாமிக் மாஸ் ஆர் மாலிகுலர் மாஸ். ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு இதை நான் மாற்றுறேன். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு இதை மாற்றுறேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றினா இது என்ன ஆகும்டா, கிவன் மாஸ் என்னது 26.6 டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் இஸ் என்னதுடா 39. ஓகே, ஸோ எகெயின் குரோமியத்தை மாற்றும்போது 35.48ங்கிறது கிவன் மாஸ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் குரோமியம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, இட் இஸ் என்னதுடா 52. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோட மாஸ் என்னதுடா, கிவன் மாஸ் இஸ் 38.1 டிவைடட் பை ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்னதுடா 16. ஓகே, ஸோ இப்போது 26.6 டிவைடட் பை 39 கால்குலேட் பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் அப்ராக்சிமேட்லி 0.68ன்னு வரும்டா. ஓகே, 0.682ன்னு வரும் கால்குலேட் பண்ணனா. 35.48 டிவைடட் பை 52 கால்குலேட் பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் 0.681ன்னு வரும். ஓகே, இனி 38.1 டிவைடட் பை 16 கால்குலேட் பண்ணனா இட் பிகம்ஸ் 2.381. ஓகே, அப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னதுடா, எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னது, இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் மோல் ரேஷியோ. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மோலை நம்ம என்ன எடுக்கணும்டா, ரேஷியோக்கு எடுக்கணும். ஓகே, ஸோ ரேஷியோக்கு எடுக்கிறேன் நான். ஸோ 2.381ன்னு வரும். ஓகே, அப்போ இது ஹோல் நம்பர் இல்லைனா சிம்பிளஸ்ட் ரேஷியோ தானே. அப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைக்கணும்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணணும்டா, டிவைட் பண்ணணும். சரியா, அப்போ இங்கே இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பருங்கிறது என்னது, இது தானே. ஸோ இதை வச்சு டிவைட் பண்ண அப்படின்னா டிவைட் த்ரூ அவுட் பை 0.681. ஓகே, அப்போது என்ன வரும்டா, 0.682 டிவைடட் பை 0.681 is to 0.681 divided by 0.681 வரும் is to 2.381 divided by 0.681 வரும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனால் அப்ராக்சிமேட்லி 1 வரும். எகெயின் இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 1, இது கேன்சல் ஆச்சுன்னா பிகம்ஸ் ஆல்மோஸ்ட் 3.5 வரும். ஓகே, அப்போது ரேஷியோ பார்த்த அப்படின்னா மோல் ரேஷியோ என்ன வருதுடா, மோல் ரேஷியோங்கிறது இட் இஸ் 1:1:3.5ன்னு வரும். ஓகே, பட் நமக்கு தேவை என்னதுடா, இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. அப்போது ஹோல் நம்பராக மாற்றுறதுக்காக இதை நான் எதை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன்டா, 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 2 வச்சு மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்டா, 2:7ன்னு வரும். ஓகே, அப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னதுன்னு கேட்டாங்க அப்படின்னா K2Cr2O7 வில் பி த ஆன்சர். ஆப்ஷன் A will be the correct answer. Okay vada, so this is the method for calculating empirical formula. Next question, a compound contains 34.8% oxygen, 52.2% carbon and 13.0% hydrogen by mass. Calculate the empirical formula of the compound. சரியா, அப்போ எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குடா, எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் இருக்குது அண்டு ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ நான் போன கொஸ்டின்லேயே சொல்லிவிட்டேன் பெர்சன்டேஜ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், இட் இஸ் நத்திங் பட் மாஸ். ஓகே, ஸோ ஆக்சிஜனோட பெர்சன்டேஜ் எவ்வளோடா, இட் இஸ் 34.8%.
34.8. Okay, and கார்பனோட percentage என்னது, it is 52.2. ஓகேவா. இனி ஹைட்ரஜனோட percentage என்னது, it is 13. okay, so percentage na it is nothing but என்னதுடா mass. so given mass என்னதுடா, oxygen is 34.8 gram, carbon is 52.2 gram and hydrogen is 13 gram. சரியா. so mass நம்ம என்னவா மாற்றணும், number of moles மாற்றணும். okay, so number of moles மாற்றணும் அப்படின்னா given mass divided by atomic mass. so given mass என்னதுடா 34.8 divided by atomic mass of oxygen is என்னது 16. okay, so carbon ஓட given mass என்னது 52.2, atomic mass of carbon என்னது 12. okay, hydrogen ஓட given mass is 13, atomic mass of hydrogen என்னது 1. so 34.8 divided by 16 பண்ண அப்படின்னா உனக்கு வந்து 2.175 கிடைக்கும். okay, 52.2 divided by 12 பண்ண அப்படின்னா உனக்கு வந்து 4.35 கிடைக்கும். okay, so 13 divided by 1 is என்னது 13. okay, again empirical formula என்னன்னு சொல்லியிருக்கேன், it is number of, it is the simplest whole number mole ratio. so இப்போ mole ratio எடுத்த அப்படின்னா என்ன கிடைக்கும்டா, 2.175 is to 4.35 is to 13 வரும். ஓகே, ஸோ இதை சிம்பிளஸ்ட்டாக மாற்றுறதுக்காக ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சு டிவைட் பண்ணோம். ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் யாரா 2.175. ஸோ இப்போ டிவைட் த்ரூ அவுட் பை என்னதுடா 2.175. ஓகேவா. ஸோ 2.175 டிவைடட் பை 2.175 is to 4.35 divided by 2.175 is to 13 divided by 2.175. okay, so 2.175 divided by 2.175 is 1, 4.35 divided by 2.175 is 2 and 13 divided by 2.175 is approximately 5.9 வரும். so simplest whole number ratio எடுத்த அப்படின்னா it is 1 is to 2 is to 6. okay, அப்போ 2.175 யாருக்கு வருது, ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் இஸ் டூ இந்த 52.2 by 12 4.35 யாருக்கு வருது, இட் இஸ் கார்பன் அண்ட் 6 யாருக்கு வருதுடா, ஹைட்ரஜன். ஓகே, அப்போ கார்பன் எத்தனை இருக்குது, 2 கார்பன் இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குடா, 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஆக்சிஜன் ஒன்றே இருக்குது. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் C2H6O. அப்போ ஆப்ஷன் சி. Next question, a carbon compound containing only carbon and oxygen, its molecular mass is approximately 290. On analysis, it is found that it contains 50% by mass of each element. Determine the molecular formula of the compound. ஸோ இப்போ இந்த கொஷினில் பார்த்தா அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ்ல எல்லாம் பார்த்தா அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கடா, மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எப்பயும் பண்ணுற மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்டா, என் கண்டுபிடிக்க போகிறோம். என் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எம்பிரிக்கல் ஃபார்முலா கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே தானடா. ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா இங்கே என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குடா, இங்கே என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குது, கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. கார்பனோட மாஸ் என்னதுடா, எகெயின் 50 கிராம். ஆக்சிஜனோட மாஸ் என்னதுடா, எகெயின் 50 கிராம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன மாற்ற போகிறோம், நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்ற போகிறோம். ஸோ 50 டிவைடட் பை என்னதுடா 12. கார்பனோட அட்டாமிக் மாஸ் என்னது 12. ஓகே, எகெயின் இங்கே என்னதுடா 50 டிவைடட் பை கிவன் மாஸ் டிவைடட் பை ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்னது 16. ஸோ 50 டிவைடட் பை 12 பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் அப்ராக்சிமேட்லி 4.16 வரும். ஓகே, அண்ட் 50 டிவைடட் பை 16 பண்ணனா அப்ராக்சிமேட்லி 3.125 வரும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மோல் ரேஷியோ ஆஃப் கார்பன் இஸ் டு ஆக்சிஜனோட மோல் ரேஷியோ என்னதுடா 4.16 இஸ் டு 3.12 வரும். ஓகேவா. அப்போ இதை சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோக்கு மாற்றினேன் அப்படின்னா இது 4ன்னு வரும், இது என்னென்னு வரும்டா 3ன்னு வரும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து என்னதுன்னு கேட்டாங்க அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் C4O3. ஓகேவாடா, C4O3. ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்டா, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாசு கண்டுபிடிக்கலாம். கார்பன் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. கார்பனோட அட்டாமிக் வெயிட் என்னதுடா 12. ஸோ 4 × 12 எவ்வளோ வரும்டா, 4 × 12 இஸ் 48. ஓகே, ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குடா 3 இருக்குது. ஒரு ஆக்சிஜனோட வெயிட் என்னதுடா 16. அப்போ இதுவும் என்னதுடா எகெயின் இட் இஸ் ஆல்சோ 48. ஸோ 48 + 48 எவ்வளோ வரும்டா 96ன்னு வரும். ஓகே, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இஸ் 96. ஓகே, ஸோ என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னதுடா, மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை என்னதுடா எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க எவ்வளோடா, இட் இஸ் 290. ஓகே, ஓகே, டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இஸ் என்னதுடா, இட் இஸ் 96. ஸோ 290 டிவைடட் பை 96 பண்ண அப்படின்னா எவ்வளோ வரும்டா, அப்ராக்சிமேட்லி 3ன்னு வரும்.
ஓகே. ஸோ இதை நான் என்ன கொண்டு பண்ண போகிறேன்டா, மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்ட்டு என்னதுடா n டைம்ஸ். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்னதுடா C4O3 ஹோல் ரேஸ் டு த பவர் ஹோல் மல்டிப்ளைடு பை என்னதுடா n என்னது 3. அப்போது ஃபார்முலா வில் பி என்னதுடா C12O9 வரும். அப்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? So next question, a compound and analysis was found to have the following composition. Okay, so இப்போ எலமெண்ட் என்னெல்லாம் இருக்குடா, எலமெண்ட் என்னெல்லாம் இருக்குது, சோடியம் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ அதோட மாசு கொடுத்துருக்காங்க. சோடியத்தோட மாசு என்னதுடா, இட் இஸ் 14.31 கிராம், சல்ஃபரோட மாசு 9.97 கிராம், அண்ட் ஆக்சிஜனோட மாசு 69.50 கிராம். ஓகே, அண்ட் ஹைட்ரஜனோட மாசு 6.22 கிராம். ஓகே, ஸோ மாசை நம்ம என்னவோ மாற்றணும், மோல்ஸாக மாற்றுறோம். ஸோ மாசை மோல்ஸாக மாற்றுறதுக்கு என்னதுடா, கிவன் மாஸ் 14.31 டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் இஸ் 23. ஓகே, அண்ட் சல்ஃபரோட மாஸ் என்னதுடா, கிவன் மாஸ் இஸ் 9.97 டிவைடட் பை சல்ஃபரோட அட்டாமிக் மாஸ் இஸ் 32. ஓகே, அண்ட் ஆக்சிஜனோட மாஸ் என்னதுடா, 69.50 டிவைடட் பை ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் இஸ் 16. ஓகே, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் இஸ் 16. ஓகே, ஹைட்ரஜனோட கிவன் மாஸ் என்னதுடா, 6.22 டிவைடட் பை ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் இஸ் 1. ஓகே, ஸோ 14.31 டிவைடட் பை 23 பண்ண அப்படின்னா உனக்கு அப்ராக்சிமேட்லி சோடியம் இஸ் டு சல்ஃபர் இஸ் டு ஆக்சிஜன் இஸ் டு ஹைட்ரஜன். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரேஷியோ தானே எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ 14.31 டிவைடட் பை 23 பண்ண அப்படின்னா உனக்கு அப்ராக்சிமேட்லி 0.622 வரும். ஓகே, அதே மாதிரி 9.97 டிவைடட் பை 32 பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் அப்ராக்சிமேட்லி 0.312 வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி 69.50 டிவைடட் பை 16 பண்ண அப்படின்னா 69.50 டிவைடட் பை 16 பண்ண அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 4.344 வரும். ஓகே, அதே மாதிரி 6.22 டிவைடட் பை 1 பண்ண அப்படின்னா என்ன வரும்டா, 6.22 வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணண்டா, சிம்பிள் ரேஷியோவுக்கு மாற்றணும். ஓகே, ஸோ சிம்பிள் ரேஷியோவுக்கு மாற்றணும்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சு என்ன பண்ணண்டா, டிவைட் பண்ணோம். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் இங்கே எதுடா, இட் இஸ் 0.312. ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னதுடா, 0.312. ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் வச்சு டிவைட் பண்ண அப்படின்னா சோடியம் இஸ் டு சல்ஃபர் இஸ் டு ஆக்சிஜன் இஸ் டு ஹைட்ரஜன் வில் பி ஈக்குவல் டு 0.622 டிவைடட் பை 0.312 இஸ் டு 0.312 டிவைடட் பை 0.312 இஸ் டு 4.344 டிவைடட் பை 0.312 இஸ் டு 6.22 டிவைடட் பை 0.312. ஓகே, ஸோ 0.22 டிவைடட் பை 0.312 பண்ணனா அப்ராக்சிமேட்லி 2 வரும். ஓகே, ஸோ இது பண்ணனா 1 வரும். ஸோ என்னதுடா, 0.312 டிவைடட் பை 0.312 பண்ண அப்படின்னா 1 வரும். எகெயின் 4.344 டிவைடட் பை 0.312 பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் அப்ராக்சிமேட்லி என்னதுடா, 14 வரும்டா. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி 14 வரும். ஓகே, எகெயின் 6.22 டிவைடட் பை 0.312 பண்ண அப்படின்னா எவ்வளோ வரும்டா, அப்ராக்சிமேட்லி 20 வரும். ஓகேவா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா வில் பி Na2SO14H20 வரும்டா. ஓகே, அப்போது நெக்ஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டூ n. ஓகே, ஸோ என்னங்கிறது என்னதுடா, மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஓகேவா? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். சோடியத்தோட அட்டாமிக் மாசஸ் 23. இங்கே எத்தனை சோடியம் இருக்குது, 2 சோடியம் இருக்குது. ஓகே, சல்ஃபரோட அட்டாமிக் மாசஸ் என்னது, 32. ஓகே, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாசஸ் 16. இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 14 ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாசஸ் 1. இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 20 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, ஸோ 23 × 2 என்னதுடா, 46. சல்ஃபரோடது 32. 14 × 16 வந்து 224. 20 × 1 என்னதுடா, 20.
ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண அப்படின்னா again it will becomes என்னதுடா 322. ஓகே. n is equal to molecular formula mass கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, it is nothing but 322. ஓகே. ஸோ molecular formula mass is 322 divided by empirical formula mass is என்னதுடா again 322. அப்போ n is equal to என்னது 1. அப்போ இந்த கேஸில் பார்த்தா அப்படின்னா molecular formula is equal to என்னதுடா empirical formula. அப்போ molecular formula is equal to Na2O14H20. ஓகே. இனி கொஸ்டினில் இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கொஸ்டினில் இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க, என்னதுடா assuming that the whole of hydrogen is present in the compound is present as water of crystallization. So water of crystallization என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CuSO4 dot 5H2O. ஓகே. இதில் இந்த 5H2Oங்கிறது தான் என்னதுடா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கடா, இந்த காம்பவுண்டில் இருக்கிற எல்லா ஹைட்ரஜனுமே இட் இஸ் ப்ரெசென்ட் ஆஸ் என்னதுடா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குடா, 20 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த 20 ஹைட்ரஜனுமே இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் என்னதுடா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஓகே. அப்போ ஒரு மாலிக்யூல் வாட்டரில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட இப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குடா, 20 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் எவ்வளோ இருக்கும்டா, 10H2O. ஓகே. அப்போது பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, Na2 S ஆக்சிஜன். இங்கே எத்தனை ஆக்சிஜன் வாட்டரில் போயிடுச்சு, 10 ஆக்சிஜன் வாட்டரில் போயிடுச்சு. பேலன்ஸ் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 14 - 10 எவ்வளோ 4. ஸோ Na2SO4 dot 10H2O. இதுதான் என்னதுடா மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட். அப்போது ஆப்ஷன் Na2SO4 dot 10H2O, ஆப்ஷன் A is the correct answer. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in a compound carbon, hydrogen, nitrogen atoms are present in the ratio 9:1:3.5 by weight டா, சரியா. ஸோ 9:1:3.5 by weight. The molecular weight of the compound is 108. Its molecular formula is. ஓகே. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க ரேஷியோங்கிறது மோல் ரேஷியோ கிடையாதுடா, இட் இஸ் த வெயிட் ரேஷியோ. ஓகே. பட் எம்பிரிக்கல் ஃபார்முலானா நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் மோல் ரேஷியோ, சரியாடா. பட் நம்ம கொடுத்துருக்கிறது என்னதுடா, இட் இஸ் த வெயிட் ரேஷியோ. ஸோ வெயிட் ரேஷியோ என்னதுடா, கார்பன் இஸ் டூ, ஹைட்ரஜன் இஸ் டூ, நைட்ரஜன் வந்து என்னதுடா, வெயிட் ரேஷியோ என்னது, இட் இஸ் 9:1:3.5. ஓகே. இதை நம்ம எதுக்கு மாற்றணும்டா, மோல் ரேஷியோவுக்கு மாற்றணும். ஸோ வெயிட் ரேஷியோ மோல் ரேஷியோவை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு டிவைடட் பை நம்ம என்ன பண்ணால் போதும்டா, மோல் ரேஷியோ மாற்றணும் அப்படின்னா, ஓகே, கார்பன் இஸ் டூ, ஹைட்ரஜன் இஸ் டூ, நைட்ரஜனோட வெயிட் ரேஷியோ மோல் ரேஷியோவை மாற்றணும் அப்படின்னா அதை டிவைட் த்ரூ அவுட் பை என்ன பண்ணணும்டா, அதோட மாலிகுலர் வெயிட் பண்ணணும். இப்போ கார்பன் வந்து 9 இருக்குது. ஓகே. அப்போ கார்பனோட மாலிகுலர் வெயிட் என்னதுடா 12. ஹைட்ரஜன் வந்து என்னதுடா 1 இருக்குது, அதோட மாலிகுலர் வெயிட் என்னது 1. ஓகே. நைட்ரஜன் வந்து என்னதுடா 3.5 இருக்குது, அதோட மாலிகுலர் வெயிட் என்னதுடா 14. ஓகே. அப்போ இது பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்னா, மாலிகுலர் வெயிட் வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மோல் ரேஷியோ கிடைக்கும். ஸோ 9/12ங்கிறது என்னதுடா, இட் இஸ் 3/4:1 டிவைடட் பை 3.5 டிவைடட் பை 14ங்கிறது என்னதுடா, எகெயின் இட் இஸ் 1/4. ஸோ 3/4னா 0.75:1:0.25. ஓகே. 1/4னா என்னது 0.25. ஓகே. அப்போ இதுதான் ரேஷியோ, மோல் ரேஷியோங்கிறது என்னதுடா 0.75:1:0.25. ஓகே. இதை நம்ம எதுக்கு மாற்றுறோம்டா, சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு மாற்றணும். ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்டா, சின்ன நம்பர் வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ சின்ன நம்பர் வச்சு டிவைட் பண்ணால் என்ன ஆகும்டா, 0.75 டிவைடட் பை 0.25:1 டிவைடட் பை 0.25:0.25 டிவைடட் பை 0.25. ஸோ 0.75ல் 0.25 எவ்வளோ டைம்ஸ்ரா, 3 டைம்ஸு. 1ல் 0.25 எத்தனை டைம்ஸ்ரா, 4 டைம்ஸ். 0.25 டிவைடட் பை 0.25ங்கிறது இது 1. ஓகே. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் C3H4n. ஓகே. இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்டா, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கால்குலேட் பண்ணலாமா. ஸோ கார்பனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 12. எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருக்குது. ஸோ 36 + 4. ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 4 ப்ளஸ் நைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் இஸ் 14. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே கால்குலேட் பண்ணால் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா, 54 கிடைக்கும். ஓகே. இனி நெக்ஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டூ n. ஓகே. வேர் n இஸ் ஈக்குவல் டு என்னது, மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, இட் இஸ் என்னதுடா 108. ஸோ 108 டிவைடட் பை 54 பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா, 2 கிடைக்கும். ஓகே. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது என்னதுடா,
எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது C3H4n ஹோல் ட்வைஸ்னு வரும். ஓகே, அப்போ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் C6H8n2. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? So the next question, the empirical formula of an acid is CH2O2. The probable molecular formula of an acid may be. Okay, so நமக்கு தெரியும் என்னதுரா, molecular formula is equal to empirical formula into என்னதுரா n, where n is equal to என்னதுரா either it can be 1 இல்லனா 2 இல்லனா 3 இல்லனா 4 etc. ஓகே, அப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க என்னதுரா, இட் இஸ் CH2O2. ஓகே, அப்போ மாலிகுலர் ஃபார்முலா கேன் பி என்னதுரா, எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ த மாலிகுலர் ஃபார்முலா வில் பி என்னதுரா, எய்தர் CH2O2, ஓகே, இல்லை அப்படின்னா C2H4O4, ஓகே, இல்லை அப்படின்னா இட் கேன் பி C3H6O6, இல்லை அப்படின்னா இட் கேன் பி C4H8O8. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸில் இருக்கான்னு பார்ப்போம்டா. ஸோ CH2O கிடையாது, ஏன்னா நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவே என்னதுரா ஆகிட்டு CH2O2. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா கேன் பி ஈக்குவல் டு என்னது மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ ஆப்ஷன் பி இஸ் பாசிபிள். இனி நெக்ஸ்ட் என்னதுரா, நெக்ஸ்ட்டு 2ஆக இருந்துச்சுன்னா இட் இஸ் C2H4O4. அப்போ இதுவும் பாசிபிள் கிடையாது. இனி 3ஆக இருந்துச்சுன்னா இட் இஸ் C3H6O6. இங்கே O4 தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் பாசிபிள் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next question, two oxides of a metal contain 50% and 40% metal M respectively. If the formula of the first oxide is MO2, the formula of the second oxide will be. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கடா, 2 ஆக்சைடு இருக்குது. ஓகே, ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆக்சைடு இருக்குது, ஆக்சைடு 1 அண்டு ஆக்சைடு 2. ஆக்சைடுனா என்னடா, ஒரு மெட்டல் ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன், அந்த காம்பவுண்டில் என்ன இருக்கணும், ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஸோ MXOY அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவில் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெட்டல் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது ஒரு மெட்டலுக்கு 2 ஆக்சைடு இருக்குது. சரி, அது ஆக்சைடு 1 ஆக்சைடு 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். சரியா, ஒரு ஆக்சைடில் பார்த்தா அப்படின்னா 50% என்ன இருக்குடா, மெட்டல் இருக்குது. ஓகே, ஒரு ஆக்சைடில் பார்த்தா அப்படின்னா 50% என்ன இருக்குது, மெட்டல் இருக்குது. அப்போது மீதி இருக்கிற 50% யாரும் இருக்கும்டா, ஆக்சிஜனாக இருப்பான். ஓகே, மீதி இருக்கிற 50% யாராக இருப்பா, ஆக்சிஜனாக இருப்பான். ஓகே, இனி இன்னொரு மெட்டலில் 40% தான் என்ன இருக்குடா, மெட்டல் இருக்குது. ஓகே, மீதி இருக்கிற 40% தான் என்னது, மெட்டல் இருக்குது. அப்போ மீதி இருக்கிற 60% யாருடா, ஆக்சிஜன். ஓகே, அப்போ இதுலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்டா, எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அப்போ கவனி. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சைடுக்கான எம்பிரிக்கல் ஃபார்முலா நான் கேல்குலேட் பண்ணுறேன். சரியா, ஃபஸ்ட்டு ஆக்சைடுக்கான எம்பிரிக்கல் ஃபார்முலா நான் கேல்குலேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் எலமெண்ட் என்ன இருக்குடா, மெட்டல் இருக்குது, மெட்டலும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. ஓகே, இதோட மாஸ் என்னதுடா, மெட்டலோட மாஸ் என்னதுடா, இதுவும் 50, ஆக்சிஜனோட மாசும் என்னதுடா 50. ஓகே, அப்போ அதை நம்ம என்னவோ மாற்றணும், நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றணும். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் த மெட்டல், இல்லைனா அட்டாமிக் மாஸ் ஆஃப் த மெட்டல். சரியா, அது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ 50/m நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்டா, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா நமக்கு எம் தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோட மாஸ் என்னதுடா 50. ஓகே, ஆக்சிஜனோட மாஸ் என்னதுடா 50. அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோடா 16. ஸோ 50/16 பண்ண அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி 3.125 வரும். ஓகேவாடா, ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னதுடா, எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னது, சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஓகே, அப்போது எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் மெட்டலும் இருக்குது, ஆக்சைடும் இருக்குது. அப்போ இதோட ரேஷியோ எடுத்த அப்படின்னா x is to 3.125 வரும். ஓகே, ஸோ சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ எடுக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை டிவைட் த்ரூ அவுட் பை எக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிவைட் த்ரூ அவுட் பை எக்ஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்டா, இது x/xன்னு வரும். இதை நான் என்னென்னு எடுத்துக்கலாம்டா, x/x is to 3.125 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். ஓகே, அப்போ இது எவ்வளோ வரும்டா, எம்பிரிக்கல் ஃபார்முலா பார்த்தா அப்படின்னா 1:3.125 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். ஓகே, இதை தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்னதுடா MO2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ பார்த்தோன்னா மெட்டல் பார்த்தோன்னா 1 ஆயிடுச்சு, அது ஈக்குவேட் ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சிஜன் பார்த்தா அப்படின்னா ஏன்னா ஃபார்முலா ஆஃப் த ஃபஸ்ட் ஆக்சைடு கொடுத்துருக்காங்களா MO2ன்னு, அப்போது இந்த 3.125 பை எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு என்னது 2. ஓகே, அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்டா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.125 டிவைடட் பை 2ன்னு சொல்லலாமா?
ஓகே, அப்போ 3.125 டிவைடட் பை 2 பண்ண அப்படின்னா எக்ஸுங்கிறது என்னதுடா, இட் இஸ் 1.56ன்னு வரும். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிறது என்னதுடா 1.56. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்டா, மாலிகுலர் மாஸ் கால்குலேட் பண்ணலாமா? ஓகே, ஸோ 50 by மாலிகுலர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னதுடா, இட் இஸ் 1.56. ஓகே, 1.56. அப்போ இதுலேருந்து பார்த்தா அப்படின்னா மாலிகுலர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 50 divided by 1.56ன்னு வருமா? ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 32ன்னு வரும்டா. ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கிடச்சிருச்சுடா, மாலிகுலர் வெயிட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ இதை வச்சு நம்மளால் என்ன கால்குலேட் பண்ண முடியும், மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அனதர் ஆக்சைடு கால்குலேட் பண்ண முடியுமா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆக்சைடு. அப்போ செகண்ட் ஆக்சைடில் மெட்டல் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்டா, செகண்ட் ஆக்சைட்ஸில் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், மெட்டல் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட வெயிட் என்ன சொல்லியிருக்காங்கடா, அதோட மாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, மெட்டலோட மாசஸ் 40, ஆக்சிஜனோட மாசஸ் என்னது 60. ஓகே, இனி இதை மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைட் பை என்ன பண்ணணும்டா, அட்டாமிக் வெயிட் பண்ணணும். ஓகே, அப்போ இதோட கிவன் மாஸ் என்னதுடா 40 டிவைடட் பை நம்ம மாலிகுலர் வெயிட்டு கண்டுபிடிச்சது எவ்வளோ வந்துச்சுடா, மாலிகுலர் வெயிட்டு கண்டுபிடிச்சது எவ்வளோ வந்துச்சு 32. ஸோ 40 டிவைடட் பை 32ன்னு வரும். ஓகே, எகெயின் இங்கே பார்த்தா அப்படின்னா ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, கிவன் மாஸ் என்னது 16 டிவைடட் பை ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் என்னது 16. ஸோ 40 டிவைடட் பை 32 பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் 10/8. ஸோ 10/8 5/4ன்னு வரும், விச் இஸ் நத்திங் பட் 1.25. ஓகே, 60 டிவைடட் பை 16 பண்ண அப்படின்னா இட் பிகம்ஸ் ஒரு 15/4ன்னு வரும். ஸோ 15/4னா 3.75ன்னு வரும். ஓகே, அப்போ இதோட ரேஷியோ பார்த்தா அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு மோல் ரேஷியோ தானே. ஸோ 1.25:3.75. இதுங்கிறது என்னதுடா மெட்டலு, இது என்னதுடா ஆக்சிஜன். ஓகே, அப்போ இதை ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு வேண்டி நான் இது என்ன பண்ணுறேன்டா, டிவைட் த்ரூ அவுட் பை சின்ன நம்பர் என்னது 1.25 வச்சு பண்ணுறேன். ஓகே, அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா வில் பி 1:3.75 டிவைடட் பை 1.25 பண்ணால் எவ்வளோ வரும்டா, 3.75 டிவைடட் பை 1.25 பண்ணால் எவ்வளோ வரும்டா, 3 வரும். ஓகே, ஸோ இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் என்னதுடா 1:3ன்னு வரும். அப்போது ஃபார்முலா ஆஃப் த செகண்ட் ஆக்சைடு இஸ் என்னதுடா MO3. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எகெயின் அதே டைப்பு கொஸ்டின் தான்டா. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸுக்காக அந்த கொஸ்டின் நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2 oxides of a metal contains 50% and 40% of the metal respectively. ஸோ இப்போ ஆக்சைடு 1டா, ஆக்சைடு 1 அண்டு ஆக்சைடு 2. ஓகே, ஸோ ஆக்சைடு 1ல் மெட்டல் எத்தனை பர்சன்டேஜ்ரா 50%, ஆக்சைடு 2ல் மெட்டல் எத்தனை பர்சன்டேஜ்ரா 40%. ஓகே, இதில் ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ், 100ல் 50 போச்சுன்னா பேலன்ஸ் எத்தனைடா 50%. இதுலேயும் ஆக்சிஜன் எத்தனைடா 100ல் 40 போச்சுன்னா பேலன்ஸ் எத்தனது 60%. ஓகே, அப்போது ஃபார்முலா ஆஃப் த ஃபஸ்ட் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க என்னதுடா MO. ஸோ போன கொஸ்டினில் பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட் ஆக்சைடோட ஃபார்முலா என்னது MO2. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினில் ஃபார்முலா ஆஃப் த ஃபஸ்ட் ஆக்சைடு என்னதுடா MO. ஸோ சேம் மெத்தடு எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறோம்டா. ஸோ எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குடா, மெட்டல் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, அதோட வெயிட் என்னது, அதோட மாஸ் என்னதுடா, இதுவும் 50, இதுவும் 50. ஓகே, இனி அதை நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாத்திரம். ஸோ 50 டிவைடட் பை அதோட அட்டாமிக் வெயிட்டு. ஓகே, ஸோ 50 டிவைடட் பை அதோட அட்டாமிக் வெயிட் நமக்கு இது தெரியாது, அதனால் நான் இதுன்னு எடுத்துக்கிறேன்டா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எகெயின் 50 டிவைடட் பை 16 எவ்வளோ வரும்டா 3.125ன்னு வரும். ஓகேவா? ஸோ போன கொஸ்டின்லேயே இது பண்ணியிருந்தோம். ஸோ 3.125. ஓகே, இனி எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு என்னதுடா, எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு எக்ஸஸ் டூ என்னதுடா 3.125ன்னு வரும். ஓகே, ஸோ டிவைட் த்ரூ அவுட் பை நான் என்ன பண்ணுறேன்டா எக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ எக்ஸ் பை எக்ஸ் இஸ் டூ 3.125 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ கேல்குலேட் பண்ணால் என்ன வரும்டா, எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு 1:3.125 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். ஓகே, இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க என்னதுடா MOன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஒன்று ஈக்குவேட் ஆயிடுச்சாடா. ஓகே, ஸோ இந்த ஒன்றும் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவேட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே ஆக்சிஜன் பக்கத்தில் என்ன இருக்குடா 1 இருக்குது. அப்போது இங்கே என்ன இருக்குது 3.125 டிவைடட் பை எக்ஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்டா 3.125 டிவைடட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுடா 3.125. ஓகே, ஸோ இப்போ இதை கொண்டு போயிட்டு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்டா. ஸோ இந்த எக்ஸை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 50 டிவைடட் பை எம் இஸ் ஈக்குவல் டு என்னது 3.125. ஓகே, அப்போ இதுலேருந்து M is equal to என்னதுடா, M is equal to 50 டிவைடட் பை
50 divided by 3.125 வரும். ஓகே, ஸோ கேல்குலேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்டா 16 கிடைக்கும். ஓகேவாடா, ஸோ 16 கிடைக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்டா செகண்ட் ஆக்சைடோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் ஆக்சைடில் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? மெட்டல் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, ஸோ அதோட மாஸ் என்னதுடா? அதோட மாஸ் கொஸ்டினில் மெட்டல் 40%, பேலன்ஸ் இருக்கிறது ஆக்சிஜன் இட் 16%. ஓகே, அப்போ அதை என்னவோ மாற்றணும், நம்ம மோல்ஸுக்கு மாற்றணும். ஓகே, 40 டிவைடட் பை நம்ம மாலிகுலர் வெயிட்டோ அட்டாமிக் வெயிட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், என்னதுடா? இட் இஸ் 16. ஓகே, ஸோ 40 டிவைடட் பை 16. ஸோ 40 டிவைடட் பை 16 டிவைடட் பை இங்கே 60 டிவைடட் பை என்னதுடா 16. ஸோ இப்போ இது எவ்வளோ வரும்டா 10/4ன்னு வரும். ஸோ 10/4 இஸ் நத்திங் பட் என்னதுடா 2.5. ஓகே, இனி நெக்ஸ்ட்டு 60 டிவைடட் பை 16 எவ்வளோ வரும்டா 15/4ன்னு வரும். 15/4 இஸ் நத்திங் பட் 3.75. அப்போது இதோட ஃபார்முலா பார்த்தா அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஸோ 2.5:3.75 வரும். சிம்பிளஸ்ட் ரேஷியோ மாற்றுறதுக்காக நான் சின்ன நம்பர் வச்சு டிவைட் பண்ணுறேன். ஸோ 2.5 வச்சு டிவைட் பண்ணுறேன். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா வில் பி ஈக்குவல் டு என்னதுடா 2.5 டிவைடட் பை 2.5:3.75 டிவைடட் பை 2.5 வரும். ஓகே, ஸோ 2.5/2.5 இஸ் 1. ஸோ 3.75 எப்படி எழுதலாம்டா? 3.75 7.5/2ன்னு எழுதலாம். 2.5 எப்படி எழுதலாம்டா? 5/2ன்னு எழுதலாம். ஓகே, ஸோ 1:1 7.5 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 டிவைடட் பை 5 வரும். ஸோ 2 கேன்சல் ஆகும். ஸோ 7.5 15ல் 75 எத்தனை டைம்ஸ்ரா? 15 டைம்ஸு. ஸோ 1.5 வரும். ஓகே, ஸோ 1:1.5ன்னு வரும். ஸோ அதை நம்ம ஹோல் நம்பருக்கு மாற்றுறதுக்காக இதை என்ன பண்ணுறோம்டா 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 1 into 2 இஸ் என்னதுடா 2. 1.5:2 is என்னதுடா 1.5 into 2 is 3. So the formula of the empirical formula of the second oxide is 2:3. So metal வந்து 2 இருக்கும், oxygen வந்து என்னதுடா 3 இருக்கும். So the empirical formula is M2O3. So the formula of second oxide will be என்னதுடா M2O3. option M2O3 option 2 is the correct answer. Okay வாடா.